والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت خير الحزن إذا شئت سهلا. மதிப்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த அமர்வு நேற்று நாங்கள் வாழ்க்கை பற்றிய எங்களுடைய தீர்மானங்கள், எங்களுடைய கண்ணோட்டங்கள், விளக்கங்கள் எப்படி அமைந்திருக்கின்றது, அதில் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்பு என்ன, அந்த பாதிப்பிலிருந்து மீள வேண்டியதன் அவசியம், திரும்ப வேண்டியதன் அவசியம் பற்றி சில விஷயங்களை நாங்கள் பரிமாறியிருக்கிறோம். ஏன் அப்படி இந்த உலக வாழ்க்கையை பற்றிய ஒரு கவனத்தை செலுத்த வேண்டும்? இந்த உலக வாழ்க்கை ஏதோ எங்களுக்கு கிடைத்த மாதிரி வசதி போல, ஆசைகள் போல, எங்களுக்குள்ள உத்வேகம் உற்சாகத்தை போல அப்படி நிறைவேற்றிவிட்டு செல்வது தானே. ஏன் வாழ்க்கையை பற்றி ஒரு கவனத்தை நாங்கள் செலுத்த வேண்டும்? அந்த வாழ்க்கையை பற்றி விளக்கங்களை பற்றி ஒரு சீரியஸாக நாங்கள் நோக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி மறைமுகமாக எங்கள்கிட்ட இருக்கும். அவ்வளோ சீரியஸாக வாழ்க்கையை பார்க்கணுமா? நாங்கள் சில கிரியைகளை செய்கிறோம், தொழுகிறோம், நோய் பிடிக்கிறோம், எங்களோட குடும்ப வாழ்க்கையில் கணவனை மதிக்கின்ற, பிள்ளைகளை சரியாக வளர்க்கின்ற முயற்சிகள் நாம் ஈடுபடுகின்றோம். இந்த பின்னணியில் வாழ்க்கையை பற்றிய வித்தியாசமான ஈடுபாடுகள், அது பற்றிய கவனங்கள் செலுத்தப்படுவோமா என்றது உங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கும். ஏன் அந்த கேள்வி? ஏன் நாங்கள் அப்படி வாழ்க்கையை பார்க்க வேண்டும்? நாங்கள் மிக சீரியஸாகத்தான் அதனை நேற்று கலந்துரையாடினோம். அது பெரிய ஆபத்து இருக்கிறது. அந்த ஆபத்திலிருந்து மீளாவிட்டால் நாங்கள் நஷ்டம் அடையக்கூடும் என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே இன்று நாங்கள் இந்த அமர்வில் இந்த உலக வாழ்க்கையை பற்றி அவ்வளோ கவனத்தை செலுத்த வேண்டிய காரணம் என்ன என்றதுக்கு விடையாக அமைகின்ற ஒரு விஷயத்தை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம், கலந்துரையாடலாம் என்றுதான் நான் ஆசைப்படுகின்றேன், இன்ஷா அல்லாஹ். அதாவது இந்த உலக வாழ்க்கை அதுதான் வாழ்க்கை, அதுதான் எங்களுடைய அடுத்த வாழ்க்கை ஒன்று இருக்குமா இருந்தால் அதனை தீர்மானிக்க போகின்றது. எங்களுடைய இந்த உலக வாழ்க்கை, இதுக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை வருமாக இருந்தால், இருக்குமாக இருந்தால் அதனை தீர்மானிப்பது இந்த வாழ்க்கை தான். நாங்கள் சொல்வோம், மறுமை என்று ஒன்று வந்தால் அங்கு அமல்கள், செயல்பாடுகள் இருக்க மாட்டாது, முடிவுகள், கூலிகள் தான் அங்கு இருக்கும். இந்த உலக வாழ்க்கை என்பது கூலிகள் அல்ல, முடிவுகள் அல்ல, இது அமல் செய்கின்ற, செயல்படுகின்ற ஒரு வாழ்வு. எனவே மீண்டும் ஒரு வாழ்க்கை வரும், அந்த வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்ற ஒரு சூழல் தான் உலக வாழ்க்கை. எங்களுக்கு ஒரு அஜல் உண்டு, வாழ்க்கை காலம் ஒன்று தீர்மானிக்கப்பட்டது. நாங்கள் எவ்வளவு இந்த உலகத்தில் இருக்க போகிறோம், எந்த காலத்தில் இந்த உலகத்துக்கு வருவோம், அந்த காலத்தில் நாங்கள் வந்த பிறகு எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் நாங்கள் இருப்போம், எப்பொழுது இந்த உலக வாழ்க்கை முடியும், அதுக்கு பின்னால் என்ன நடக்கும் என்பது பற்றிய ஒரு தெளிவான விளக்கம். அந்த விளக்கத்தின் அடிப்படையில ஒரு நம்பிக்கை, ஒரு ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனசு பற்றி இன்று நாங்கள் கலந்துரையாட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன், இன்ஷா அல்லாஹ். மதிப்புக்குரிய சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதனுடைய வளர்ச்சியில், உருவாக்கத்தில், தாயின் கருவறையில் அவன் வளருகின்ற பொழுது ஒவ்வொரு 40 நாட்களும் வேறு வேறு கட்டங்களுக்கு அவன் மாறுவான். சிசு வளர்கின்ற அந்த சிசு ஒவ்வொரு 40 நாட்களும் வேறு வேறு கட்டங்களுக்கு அது மாற்றம் அடையும். 3வது 40 நாள்
அதாவது 4வது மாசத்தில் அந்த சிசுவுக்கு ஒரு மலக்கு ஏவப்படுவார். அந்த மலக்கு வந்து அந்த சிசுவுக்கு ரூஹை ஊதுவார். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், நஃபக ஃபீஹி மிர் ரூஹி வஜஅல லக்கும் ஸம்ம வல் அப்ஸார வல் அஃபீதா. அல்லாஹ் தஆலாவுடைய ரூஹில் இருந்து அந்த சிசுவுக்கு ரூஹ் ஊதப்படும் 4வது மாசத்தில் 3வது 40 நாட்கள். அதுக்கு பிறகு அந்த சிசு பற்றிய சில தீர்மானங்கள் அறிவிக்கப்படும், அந்த முடிவுகள் அறிவிக்கப்படும். 4 விஷயங்கள் பற்றி அதுக்கு ஏவப்படும். அதனை சொல்லுகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலாவதாக அவருடைய அஜல் அறிவிக்கப்படும். எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் அந்த சிசு வாழுமா இல்லையா, வாழ்ந்தால் எவ்வளவு வாழும், உலகத்துக்கு வராமே போய்விடலாம், எங்களோட கருவறையிலே மரணிக்கின்ற நிலைமைகள் இருக்கின்றது. எனவே அப்படி அது உலகத்துக்கு வந்தால் எவ்வளவு காலம் வாழும் அது ஏற்கனவே தீர்மானிக்கப்படும். எங்களுக்கெல்லாம் ஒரு அஜல் இருக்கிறது, ஒரு எல்லை இருக்கின்றது. அந்த எல்லையை நாங்கள் தொழுகின்ற பொழுது மின்சாரம் தாக்குவது போன்று அந்த டச் பண்ணோடனே நாங்கள் உலகத்துக்கு போய்த்துருவோம். அதுக்கு நாங்கள் பல பேர் சொல்லுவோம், ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம், கேன்சர்னு சொல்லுவோம், ஆக்சிடென்ட் சொல்லுவோம், ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவோம், எப்படியோ நாங்கள் சொல்லுவோம். இது முதலாவது விஷயமாக அந்த சிசுவுக்கு ஏவப்படும். 2வது அதனுடைய அமல் செயல்பாடு, என்ன செயல்பாட்டை வெளிப்படுத்தும். அந்த சிசு உலகத்துக்கு வந்து வளர்ந்து என்ன விஷயங்கள், என்ன செயல்பாடுகளை வெளிப்படுத்தும் என்று தீர்மானிக்கப்பட்டது. 3வது அவருடைய ரிஸ்க், உலகத்துல என்ன அருட்கள் அது பெற்றுக்கொள்ளும். உணவு, அறிவு, பொருளாதாரம், வேற வசதி வாய்ப்புகள் சார்ந்த என்ன அருட்களை அது பெற்றுக்கொள்ளும், அது தீர்மானிக்கப்பட்டு. 4வதாக அந்த ஆத்மா நல்ல ஆத்மாவா கெட்ட ஆத்மாவா, அது நல்லவனா கெட்டவனா, சொர்க்கவாதியா நரகவாதியா என்று தீர்மானிக்கப்படும். இப்படி ஒரு ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த ஹதீஸை சொல்லப்பட்டிருக்கின்றது, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த உலகத்துல மனுஷன் இருப்பார் அல்லது நாங்க இருப்போம். அதற்கு பின்னால் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரிந்து செல்வோம். இந்த பிரிந்து செல்வோம்ன்றதுல எங்களுக்கு சந்தேகம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருப்போன்றது சந்தேகம் கிடையாது. ஏன்னா எங்களை வரலாறு அதை நிரூபிச்சுக்குது. வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். வரலாறு நெடுகிலும் வந்த மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்துட்டு இந்த உலகத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எங்களோட பரம்பரை அப்படித்தான் இருக்குது. ஏன்னா எங்களுக்கும் அதான் விதி, அதை ஏற்றுக்கொள்றதுக்கு புதிய விளக்கங்கள் சொல்ல தேவை. பிறப்பு தான் மரணத்துக்கான ஆதாரம். பிறந்தால் மரணிக்கும். ஆனால் எங்களுடைய உள்ளத்தில் மரணத்துக்கு பின்னால் என்ன நடக்கும் என்பது பற்றிய பதிவு எந்த நிலையில், எந்த அளவில் இருக்கின்றதோ அதுதான் தீர்மானிக்கும் உலகத்தில் நாங்கள் எப்படி வாழப்போகின்றோம் என்பது. உலகத்தை எங்கள் வாழ்க்கையை எப்படி நாங்கள் ஒழுங்குபடுத்த போகிறோம், அல்லாஹ் தஆலாவுடைய நம்பிக்கை எந்த அளவு எங்களை நகர்த்த போகின்றது, அவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் எங்களை எப்படி நகர்த்த போகும் என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு முக்கியமான அடிப்படையான அம்சம் நாங்கள் இந்த மரணத்துக்கு பின்னால் என்ன நடக்கும் என்பதை ஏற்றுக்கொள்வதை தான் தங்கியிருக்கிறது. எனவே அந்த விஷயம் பற்றிய ஒரு பதிவை, நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்வது ஒரு அடிப்படை அம்சம். குர்ஆனில் நாம் பார்க்கலாம், அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்கராவை, குர்ஆனின் 1வது சூறாவை ஆரம்பிக்கின்ற பொழுது அது பற்றி பேசுகின்ற பொழுது முதலாவது மூமின்கள் யாரு, அவங்க எப்படிப்பட்டவங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அல்லதீன யுமினூன பில் கைப், முதலாவது பண்பு அவங்களுக்கு புலன்களுக்கு தெரியாத, பார்த்து கேட்டு தொட்டு உணர்ந்து கொள்ள முடியாத சில விஷயங்கள் இருக்குது, எங்களுக்கு மேலாக சில விஷயம் இருக்குது, மறைவாக சில விஷயம் இருக்குதுன்னு அவன் நம்புவான். அவன் முதலாவது பண்பு. என்னது மறைவான விஷயங்கள்? மர்ம வாழ்க்கை. வேற கலாக்கள். வேற அல்லாஹ் என்ன காண்றோமா? அல்லாஹ் மறைவான. சொர்க்க நரகம் மறைவான, மலக்கள் மறைவான. வஹி அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் இந்த பூமிக்கு வாருன்றது நபிக்கு தெரியும்,
வேற ஆக்களுக்கு தெரியாது. இப்படி மறைவான விஷயம் இருக்குது என்று அவங்க ஏற்றுக்கொள்வாங்க, நம்புவாங்க. நம்பிக்கைன்னா என்னன்னு ஒரு விளக்கம்னு எங்களுக்கு கிடைக்கும். எப்படி நம்புவாங்க. அப்ப எனவே இதுல மறுமை என்ற விஷயம் உள்ளடக்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த வசன தொடரில் 5வது பண்பாக திரும்ப அல்லாஹ் சொல்றான், வபில் ஆகிரத்திஹிம் யூகினூன். இந்த வசன தொடர்ல 5வது பண்பாக திரும்ப சொல்றான், வபில் ஆகிரத்திஹிம் யூகினூன். மறுமையை மிக உறுதியாக நம்புவாங்க. யூகினூன் யகீன் என்றால் அதுதான் அவனோட வாழ்க்கை தீர்மானிக்குது. இப்ப எங்களுக்கெல்லாம் பொருளாதாரம் தேவையா, வருமானம் தேவையா, பணம் தேவையா? உலகத்துல பணம் இல்லாம வாழையில்தான், வாழையில அது யகீன். பணம் தேவைன்றது எங்களுக்கு மிக உறுதியான ஒரு நம்பிக்கை, அதை நாங்க யகீன் சொல்றோம். அதே போன்றுதான் மறுமை என்ற அந்த விஷயத்தை அவர்கள் மிக உறுதியாக யகீனோட நம்புவாங்க. அல்லாஹ் தஆலா அந்த தொடர்ல தனியே திரும்ப மறுமையை பேசுகிறான். வசனத்தை அப்படி முழுக்க நான் சொல்றேன்டா, அல்லதீன யுமினூன பில் கைப் வ யுகீமூன ஸலா வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக்க வ மா உன்ஸில மின் கபிலிக் வ பில் ஆகிரத்தி ஹும் யூகினூன். அந்த வசன தொடர்ந்து அல்லாஹ் தஆலா திரும்ப மறுமையை பற்றி பேசுகிறார். ஏன் பேசுறோம்? ஏற்கனவே மறைவான விஷயங்களை நம்புவாங்க என்று சொன்னதிலே அல்லாஹ் தஆலா மறுமையை சேர்த்து சொல்லிட்டான், திரும்ப சொல்றான். இது எங்களுக்கு விளங்கப்படுத்தணும். மறுமை நம்பிக்கைன்றது வாழ்வை தீர்மானிக்கின்ற ஒரு அடிப்படையான அம்சம். அல்லாஹ் எங்களை படைத்தவன், பராமரிப்பவன், அவதானித்துக் கொண்டிருப்பவன். அந்த அல்லாஹ் எங்களை விசாரிக்க மாட்டான், கேட்க மாட்டான்னு இருந்தா நாங்க என்ன செய்வோம்? ஒரு அதிகாரி இருக்கிறாரு, நாங்க ஒரு கம்பெனில வேலை செய்யறோம், ஒரு பஸ் இருக்கிறாரு, அந்த பஸ் வேலையில தந்து படிக்குது, ஆனா விசாரிக்க மாட்டாரு. வந்தீங்களா, போனீங்களா, செஞ்சீங்களா இல்லையான்றலாம் விசாரிக்க மாட்டாரு. என்ன செய்வோம் நாங்க? எங்களுக்கு வசதி மாதிரி நாங்க எங்குவோம். விசாரிப்பார், கேட்பார், இல்லாட்டி வேலையிலிருந்து நீக்கிடுவார், சம்பளத்துல துண்டு விழும் இருந்தா கவனிச்சு விட்டுருவோம். அல்லாஹ் இருக்கிறான் நம்பிக்கை இருக்கிற அதே நேரத்துல மறுமை இருக்கிற நம்பிக்கை இருந்தா, மறுமையில விசாரிப்பான், கண்டிப்பான், கூலி தருவான் நம்பிக்கை தான் அவனை ஒரு நேரிய பாதையை நோக்கி வழி நடத்தி செல்லும். எனவே இதுல வலியுறுத்து நான் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம் அல்லதீ خلقக ஃபஸவ்வாக ஃபஅதல ஃபீ ஐ சூரத்தின் மா ஷாஅ ரக்கப. விசுவாசிகளே, எது அல்லாஹ்வுக்கு அந்த கண்ணியமிக்க அல்லாஹ்விட்ட இருந்து, அல்லாஹ்வோட ஞாபகத்துல இருந்து, அவனோட பயத்துல இருந்து உங்களை திருப்பினது எது? யார் உங்களை திருப்ப முடியும்? உங்களை படைத்தவன், உங்களை பராமரிப்பவன், உங்களுக்கு தேவையான அனைத்தும் தந்து உங்களை வாழ்வாங்க வாழ வைக்கின்ற அந்த அல்லாஹ் தஆலாவிடமிருந்து உங்களை திருப்பினது எது? அவன் தான் உங்களை படைத்து உங்களுடைய உறுப்புகளை இணைத்து உங்களை ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் உருவாக்கினான். அந்த ரப்பிடமிருந்து உங்களை திருப்பினது எது? ரெண்டு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். ஒன்றும் இல்லை. அடுத்த வசனத்துல சொல்றான், கல்லா பல் துகذிபூன பித்தி. அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுதல எந்த கருத்து வேறுபாடு யாருக்கும் இல்லை. வரலாற்று நெடுகில் நாங்க பார்த்தா மனிதன் பிறந்த உருவாகின ஆரம்ப காலத்துல இருந்து எத்தனை கலைகள் சொல்லுவாங்க, அதுகள் இல்லாத காலங்கள் இருந்திருக்கு. ஆனா அல்லாஹ்வை நம்பாத காலங்கள் எந்த காலத்திலையும் கிடையாது. எல்லா காலத்திலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு, அல்லாண்டு இல்லாட்டியும் கடவுளை ஏற்றுக்கொண்டு, தனக்கு மேலான ஒரு சக்தி இருக்குது, அதை மதிக்கிற விதங்கள்ல வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆனா கடவுள் இருக்கிறான்னு ஏற்றுக்கொண்ட காலம் தான் எல்லா காலத்திலும். கடவுள் ஏற்றுக்கொள்ளப்படாத எந்த ஒரு வரலாற்றுல ஒரு காலம் கிடையாது. எனவே அல்லாஹ் ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்வான். நாங்க இக்கட்டான ஒரு நிலையில போனா ஃப்ளை பண்றோம், அந்த நேரத்துல ஃபிளைட்ல ஏதோ நடந்துட்டு அறிவிக்கிறான், இது இறுதி கட்டம், உங்களோட முயற்சிகள் செஞ்சுக்கோங்க என்று சொல்லிட்டான். எல்லாரும் என்ன செய்வாங்க? கடவுள் நம்பதாக என்ன செய்வாங்க? என்னமோ தேடுவாங்க. என்ன செய்யறது? யார்கிட்ட கேட்கறது? எங்கேயே கேட்பாங்க, யார்கிட்ட அது உள்ள கேட்கும். அதுதான் கடவுள். எனவே அந்த நம்பிக்கை எல்லாத்தையும் இயல்பாக இருக்குது. எனவே அதிலிருந்து அவனை திருப்புறது எதென்றால் கல்லா பல் துகذிபூன பித்தி. அவன் அந்த ரப்பில இருந்து வேறுபடுறான், மதிக்க தவறுறான், அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது அவன் நீங்கிக் கொண்டால்
அவன் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. பல்து கல்வி போல வித்தி மறுமையினால பொய்ப்பிக்கிறான். அவன் தவறு செய்யறதுக்கு காரணம் மறுமையினால பொய்ப்பிக்கிறான். மறுமை இல்லைன்னு கருதுறான். எழுப்ப இயலுமான்னு யோசிக்கிறான். திரும்ப எப்படி நான் உயிர் பெற்று வரலாம் சாத்தியமானவன் யோசிக்கிறான். இதுதான் காரணம். இன்னைக்கு மனிதர்கள் தவறு செய்யறாங்களா? முஸ்லீம்கள் தான் தவறு செய்யறாங்களா? சில நேரம் இஸ்லாத்துல ஈடுபடுற தாயிகள் சொல்றாக்கள் தான் தவறுகளை நான் காண்றோமா? அங்க இந்த பிரச்சனை இருக்குது. மறுமையில தாக்கம் பலகீனப்பட்டிருக்குது. இதை குர்ஆன்ல பல விதமாக குர்ஆன் வலியுறுத்துவதை பார்க்கிறோம். குர்ஆன் பேசுகின்ற ஒரு விஷயத்தை நாங்க ஏற்றுக்கொள்ளணுமா, அதை நம்பணுமா, அதை செயல்படுத்தணுமா? மறுமை நம்பிக்கை. மறுமை நம்பிக்கை இல்லாட்டி குர்ஆன் எங்களுக்கு தேவை. இன்னைக்கு குர்ஆன் தூரமாகப்பட்டிருக்கு. குர்ஆனை படிக்கிறதுக்கு உத்தரவு இல்லை, பார்க்கறதுக்கு உத்தரவு இல்லை. அதை பத்திய ஆர்வம் நியாயமா குறைஞ்சு போச்சுது. ஏன் அப்படி இருக்குதா இல்லையா? குர்ஆனை ஓத தெரியும், அது கண்காண தெரியாது. ஓத தெரிஞ்சாக்களும் தொடர்ந்து ஓதுறாங்களா அதுக்கு அவங்களுக்கு உற்சாகம் இல்லை, ஆர்வம் இல்லை. வீட்டுல குர்ஆன் குர்ஆன் வீட்டுல வைக்கிறதுக்காக அல்லாஹ் அனுப்பல, அல்லது ஓதுறதுக்கான குர்ஆன் அனுப்பவும் இல்லை. ஓதுனா நன்மை கிடைக்கும், ஓதுறதுக்கு அனுப்பல. எனவே குர்ஆன் ஓர கட்டப்பட்டிருக்குது, ஒரு மூலையில் இருக்குது. ஆனா லைவா இருக்கிற எத்தனையோ புத்தகங்கள் இருக்குது. வீட்டுல லைவாக எப்போ வாசிக்கிற, பார்க்கிற, தேவைன்னு கருதுற, அதுக்காக செலவழிக்கிற, அந்த விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுக்காக முயற்சிக்கிற எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. குர்ஆனை கற்றுக்கொள்றதுக்கு, குர்ஆனை பார்க்கறதுக்கு, குர்ஆனை வாசிக்கிறதுக்கு ஆள் கட்ட ஆர்வம் இல்லை. இதில் நான் காண்றோம். என்ன காரணம்? குர்ஆன் தேவை. ஏன் தேவையில்ல? அவனோட நம்பிக்கையெல்லாம் உலகம். எனவே உலகத்துல விஷயங்களை தேடி தேடி எடுக்கிறான், அதுக்காக செலவழிக்கிறான், அதுக்காக முயற்சிக்கிறான். குர்ஆன் பேசுறது, குர்ஆன் மறுமையை வெற்றி தான் பேசும். குர்ஆன் மறுமையை அடிப்படையாக மையமாக கொண்டு வழிகாட்டுகின்ற ஒரு நூல். குர்ஆன் பார்வையில வாழ்க்கை என்பது மறுமை வாழ்க்கை தான். அல்லாஹும்ம லா ஆயிஷா இல்லா ஆயிஷல் ஆஹிரா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், வாழ்க்கை என்பது கிடையாது மறுமை வாழ்க்கையை தவிர. வாழ்க்கைன்னா மறுமை வாழ்க்கை. எனவே அந்த மறுமை வாழ்க்கை யார உள்ளத்துல ஆழமாக இடம் பிடிச்சிருக்கிறோம் அவருக்கு தான் குர்ஆன் தெரியும். அவர் தான் குர்ஆனை தேடி 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 படிப்பார். எனவே இந்த குர்ஆன் ஓரம் கட்டப்பட்டிருக்குது, புறக்கணிக்கப்பட்டிருக்குது, கவனிப்பாரற்ற நிலையில ஆகியிருக்குது என்றால் இங்க ஒரு பிரச்சனை இருக்குது. எனவே குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டும் மறுமையை நோக்கித்தான். எனவே குர்ஆனிலிருந்து நாங்கள் வழிகாட்ட பெறுவதால் எங்களுக்கு தேவையான ஒரு அடிப்படையான பண்பு, ஒரு பதிவு தான் மறுமை பற்றிய அந்த நம்பிக்கை. அது வரலையா? எப்பவுமே இப்ப நாங்க குர்ஆனை பத்தி பேசினா, குர்ஆன் விஷயங்களை சிலாகித்து நாங்க சொன்னா ஒரு ஆர்வம் வரும். இன்றைக்கு நாங்க போய் பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம், நாளண்டைக்கு பார்ப்போம். அதுக்கு அங்கால அது அப்படி பேச்சு. ஏன் அது நேரடி எங்களுக்கு சம்மந்தப்படாது. பேச்சு இதா கராத்தல் குர்ஆன் பைனக பைனல்லதீன லா யுமினூன பில் ஆখিরা ஹிஜாபும் மஸ்தூரா. குர்ஆன் சொல்லுது, ஆபத்தான ஒரு வசனம். குர்ஆனை நெருங்க மாட்டோம், நெருங்குற எந்த தேவையும் வரமாட்டாது, எந்த ஆர்வமே இருக்க மாட்டாது. ஆனா வார்த்தையில குர்ஆன் தான் அடிப்படையில தான் பேசுவோம். குர்ஆன் தான் எங்களோட உயிர் நாடின்னு பேசுவோம். எங்களோட நம்பிக்கையில ஆழமானது, உலகத்தில் எனக்கு முதன்மையானது குர்ஆன் என்று வார்த்தையா பேசுவோம். நெருங்க மாட்டோம். அல்லாஹ் சொல்றான், நீங்க குர்ஆனை பேசுறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க குர்ஆனை பேசுறீங்க, குர்ஆனில் இருந்து வார்த்தையில பேசுறீங்க, ஆனால் மறுமையை நம்பாத, உங்களுக்கும் மறுமையை நம்பாத அந்த மனிதர்களை நாங்கள் திறவன்னு போட்டிக்கிறோம். குர்ஆன் இது போற விஷயம் எதுவுமே அவர் போய் சேராது. ஆனா மொழி தெரியும் என்ற வகையில அந்த மொழியில பேசினா அது போகும். எதுக்கு? காதுக்கு போகும், மூளைக்கு போகும், உள்ளத்துக்கு போகாது. மறுமையை நாங்க ஏற்றுக்கொள்ள சொன்னா குர்ஆன் நீக்கிற எந்த ஒரு விஷயமும் எங்களை உள்ளத்துக்கு வர மாட்டாது. குர்ஆன் நீக்க வேண்டிய இடம் உள்ளம். நஸல பிஹி ரூஹுல் அமீன் அலா கல்பி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த குர்ஆன் உங்களுக்கு தந்தாரு. எங்க? உள்ளத்துல, உங்களோட உள்ளத்துல. குர்ஆன் இருக்க வேண்டிய இடம் உள்ளம். எனவே அந்த உள்ளத்துக்கு இந்த குர்ஆன் இந்த விஷயம் போகாது. உங்களுக்கும் இந்த உள்ளத்துக்கு மறுமையை நம்பாதாக்கள் வழியில திரை கொண்டு போட்டிருக்கிறோம். திரையை நீக்கிற வேலையை நாங்க செய்ய தவறினா நாங்க குர்ஆன்ல இருந்து தூரமாகவும் மறுமையை இழப்போம். மறுமையில ஒரு துருப்பாக்கிய நிலையை நாங்க சந்திக்க வேண்டி வரும்.
இதை மதிப்புக்குரிய சகோதரிகளே, இந்த மறுமை பற்றிய விஷயம் நீங்க குர்ஆன்ல பாத்தீங்கன்னு சொன்னா எந்த சூறாவிலையும் மறுமையை பற்றி பேசாத ஒரு சூறா இருக்க மாட்டாது என்று சொல்ற அளவுக்கு அல்லாஹ் மறுமையை பற்றி பேசுகிறார். சின்ன சூறாக்கள் சில சூறாக்கள் இருக்குது. அது தவிர்ந்த குர்ஆன்ல எல்லா சூறாக்கள்லையும் மறுமை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. வித்தியாசமான கோணங்கள்ல மனிதன் இயல்புகளுக்கும் சூழலுக்கும் அவன் உலக தொடர்பாளருக்கும் ஏற்ப அந்த மறுமை பற்றிய கருத்துக்கள் குர்ஆன்ல பேசப்பட்டிருக்க நான் பார்க்கிறோம். வேற எந்த ஒரு விஷயம் பேசாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா மறுமையை பற்றி குர்ஆன்ல பேசிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் ஹதீஸ்களை நியாயமாக பற்றி பேசியிருக்கிறான். அதான் பார்க்கிறோம். அந்த பேசப்பட்ட விஷயம் பற்றி எங்களை கருத்து என்ன, முஸ்லிம் மக்களோட கருத்து என்ன, இந்த மனிதர்களோட கருத்து என்ன, இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்த விஷயம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்லயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்லயும் இவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்த விஷயத்தை இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் எந்த அளவு வெயிட் எடுத்துக்கிறாங்க, அதை பொறுப்பாக கருதுறாங்க, முக்கியமாக கருதுறாங்கன்னு பார்த்தால் அது பலகீனம். இந்த காரணம் இந்த மறுமை பற்றிய உள்ள பரிவு தான், அதில் ஏற்பட்ட பலகீனம் தான். மதிப்புக்குரிய சகோதரிகளே, இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் இங்கே இருப்போம். எங்களுக்கெல்லாம் ஒரு அஜல் தீர்மானிக்கப்பட்டது. நாங்கள் வாழ்வாங்க அப்படி வாழ்ந்துட்டு போவோம். எங்களுக்கு தெரியாது எங்கே இருக்குது எங்களை அஜல் சொல்லு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். சில ஆட்களுக்கு தலைக்கு மேலே இருக்கும், சில ஆட்களுக்கு கொஞ்சம் அங்கால இருக்கும், இன்னும் சில பேருக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கும். ஆனா எல்லாரும் எப்படி நினைப்பாங்க, மறுமை எங்கே இருக்குது, நான் ஹெல்த்தியா இருக்கிறேன், ஆரோக்கியமா இருக்கிறேன், நோய்வாய் படாம இருக்கிறேன், எந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டும் எனக்கு முரணாக இல்லை, ஏன்னா நான் எவ்வளவு காலம் இருப்பேன், நான் இருப்பேன், நல்லா இருப்பேன். ஆனா அஜய் எங்க இருக்கலாம், தலைக்கு மேல இருக்கலாம். அவரை டச் பண்ணா ஆக்சிடென்ட் பேர்ல போய்த்துருவார், ஹார்ட் அட்டாக் பேர்ல போய்த்துருவார். அப்படித்தான் நாங்களா இருக்கிறோம். அசிபத்துல் ஆசிபா லைஸ லஹா மின் துனில்லாஹி காசிபா அஃபமின் ஹாதல் ஹதீஸ் தஅஜபூன். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அதை எடுத்துக்கொள்வது கஷ்டமா தான் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், அவன் பார்வையில சொல்றான், அந்த அதுக்குரிய வெயிட்டை கொடுத்து சொல்றான். அந்த வெயிட் எங்களுக்கு விளங்கி கொள்ள கஷ்டமா இருக்கு. அசிபத்துல் ஆசிபா வர வேண்டிய அந்த மறுமை அல்லது நீ உலகத்துல இருந்து பிரிந்து போற விஷயம் மிகவும் அண்மித்து விட்டது, மிக அண்மையில் இருக்குது. அஃபமின் ஹாதல் ஹதீஸ் தஅஜபூன். இப்படி அல்லாஹ் சொல்றது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதா? நாங்க உலகத்துல எங்களோட உடலை பாதுகாக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய ஏற்பாடு செஞ்சு கொண்டிருக்கிறோம், இந்த வாழ்க்கையை வளம்படுத்துறதுக்கு எவ்வளவு பெரிய திட்டத்தை திட்டிக்கிறோம், எதிர்காலத்தில் எங்களை பிள்ளைகளை வாழ்க்கை பற்றியெல்லாம் நாங்க பிளான் பண்ணி அதுக்கான பொருளாதார முயற்சிகள் எல்லாம் நீங்க அலாதியா நாங்க ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எங்களை கற்பனைகள்ல இப்படி ஒரு வீடு, இப்படி ஒரு வாழ்வு ஒழுங்கு எல்லாம் இருக்குது. அடுத்த நிமிஷம் நான் பேத்துருவேனா? இவ்வளவு பதிவுகளோட வாழ்கின்ற நான் அடுத்த நிமிஷம் நான் பேத்துருவேன் அல்லாஹ் சொல்றது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. அப்படி நடக்குமா? நடக்க இயலுமா? அஃபமின் ஹாதல் ஹதீஸ் தஅஜபூன். இப்படி அல்லாஹ் சொல்றது அந்த விஷயம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறா? ஆனா உண்மை அதுதான். நாங்க வாழ்க்கையில பலரை பார்க்கிறோம், அடுத்த நிமிஷம் இந்த உலகத்திலிருந்து நாங்க பிரிக்கிறோம். ஆனால் இப்படி ஒரு உண்மை இருக்குது, மறுமை திடீர்னு உங்களுக்கு வரும். இந்த உலகத்திலிருந்து நீங்க பிரிஞ்சு போவீங்க, மௌத் வந்தால் உலகம் முடிஞ்சுது, அடுத்த மறுமைதான். ஏன்னா அப்படி நீங்க பேய்த்துருவீங்க, அப்படி ஒரு நடக்க சான்ஸ் இருக்குது, சாத்தியம் இருக்குது. அதை பற்றிய கவனத்தோடையே ஒவ்வொரு நாளும் இருங்க. அடுத்த சாப்பாடு இரவைக்கு 4 மணித்தியாலும் இருக்கலாம். அடுத்த பல வேலைகள் நாளைக்கு, நாளண்டைக்கு, அடுத்த மாசங்கள் இருக்குது. இதெல்லாம் தூரத்தில் இருக்குது. மறுமை அதுக்கு அங்கால இருக்குது, அப்படியா? மௌத்து அதுக்கு அங்கால இருக்குது, அப்படியா? நாங்களாம் முயற்சிக்கிறது தானே, அடுத்த வேலை சாப்பாடுக்கு அது வாங்கணும், இது வாங்கணும், ஷாப்பிங் போகணும், மார்க்கெட் போகணும், அப்படியெல்லாம் நாங்கள் யோசிப்போம். நாளைக்கு ஒரு விசிட் பண்ண வைக்குது, அதுக்கு அங்கால நாங்கள் ஒரு பயணம் ஒன்று வைக்குது, அடுத்த மாதம் பொறையும் விசிட் ஒன்று வைக்குது, அதுக்கு டிக்கெட் அரேஞ்ச் பண்ணணும், எல்லாம் செய்யத்தான் வேணும். அதுகளில் கவனம் ஈடுபாடுகள் வைக்குது. ஆனால் மூத்து எங்கே நிற்குது? எங்கே நிற்குது? மிக அண்மையில் இருக்கிறதா, மிக தூரத்தில் இருக்கிறதா? ஒரு மனுஷனுக்கு மிக அண்மையில் இருக்கிறது மூத்து தான், மிக தூரத்தில் இருக்கிற மூத்து தான். இப்ப எதுக்கு நாங்க கவனம் செலுத்துறது?
எது எங்களை உள்ளத்தை அப்படியே உறுத்தி கொண்டிருக்கும், எந்த கவனத்தில் எங்கள் செயல்பாடுகள் ஒழுங்குபடுத்தப்படும். நான் மிக அண்மையை நினைக்கிற முகத்தை பத்தி தான் நான் யோசிப்பட்டிக்கணும். அதுக்கு ரெடியா? நான் தொழுகை நேரத்துக்கு தொழுகிறேனா? அடுத்த வேலை தொழுகைக்கு நான் ரெடி ஆகுறேனா? அல்ல சாப்பாடுக்கு ரெடி ஆகுறேனா? அடுத்த வேலை நல்லா விசாரிப்பேன், குர்ஆன் அந்த அறிவுகளை நான் பெற்றிருக்கிறேனா? நான் என்னோட கல்யாண வாழ்க்கை ஒன்று தொடர போகுது வச்சுக்கோங்க. கல்யாணம் பேசுகின்ற வயசுக்கு நான் வந்திருக்கிறோம். எங்களை முயற்சி எல்லாம் கல்யாணம், அந்த சாப்பாடு, அந்த ஃபங்க்ஷன் அப்படிதான். அதுக்கடையில் மருந்து வந்தா அந்த கல்யாண விஷயத்து சம்பந்தமாவது நான் படிச்சிருக்கிறேனா? குடும்ப வாழ்க்கையை பற்றி இஸ்லாத்தின் செய்தியாவது நான் உள்வாங்கிக்கிறேனா? அது குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது, ஒரு 6 மணிக்கு வந்ததா, எங்களை பேரண்ட்ஸ் தூண்டினாங்களா? அதெல்லாம் கவனம் இல்லை. மர்மமே கிட்ட அதுதான் சொல்லலாம். உள்ளாத்தலுக்கும் நீங்க ஒரு மகிழ்ச்சியைத்தான் விரும்புறீங்க, உலகத்தை அனுபவிக்கத்தான் விரும்புறீங்க. இந்த உலகத்தை அனுபவிக்க உங்களோட ஆர்வம், உங்களோட ஈடுபாடு, உங்களோட அடிப்படையான விஷயத்திலிருந்து உங்களோட மரக்கடிக்க சிந்திக்குது. அதுதான் திரை. வலாத்தவுக்கும் நீங்க அழக்கூடாதா? மரும வந்துட்டால் என்ற நிலைமை என்ன? நீண்ட ஒரு வாழ்க்கையை நான் சந்திக்க போறேன், அதுக்கப்புறம் முடிவில்லை, மரணம் கிடையாது, அப்படியான ஒரு வாழ்க்கையை சந்திக்க போறேன். அந்த வாழ்க்கைக்கு நான் தயாராகிறேனா இல்லையா? அதை பற்றி கவனம் செலுத்தி நீங்க கவலையோட அழுகின்ற அளவுக்கு அது ஒரு சீரியஸாக ஒரு முக்கியத்துவப்படுத்தி நீங்க உங்க வாழ்க்கையை தொடர மாட்டீங்களா? அழகா. இதுதான் குர்ஆன் பேசுகின்ற ஒழுங்கு. இந்த ஒழுங்கு எப்ப எங்களுக்கு விளங்கும், எப்ப சீரியஸா படும்? மர்ம நம்பிக்கை எங்கள்கிட்ட ஆழமாக இருந்தார்கள். எனவே இப்படி ஒரு மர்மை எங்களை நெருங்கி கொண்டிருக்குது, வருகுது. அந்த மர்மையில வெற்றி தோல்வி தீர்மானிக்கிறது தான் உலகம். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத் வஇன்னமா துவஃபூன உஜூரக்கும் யௌமல் கியாமா ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின்னார் வஉத்ஹிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். எல்லா ஆத்மாக்களும் மௌத்தை சுகித்தே ஆகணும், மரணத்தை சுகித்தே சந்தித்தே ஆகணும். அதன் பின்னால் மறுமை விசாரணைக்காக அது கொண்டு வரப்படும். மறுமையில் அதுக்கு தீர்ப்பு வழங்கப்படும். அது நல்ல ஆத்மா கெட்ட ஆத்மாவா? அந்த தீர்ப்பு ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின்னார் வஉத்ஹிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். யாருடைய தீர்ப்பு நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று சொர்க்கம் போறதாக அமைதோ அதுதான் வெற்றி. குர்ஆன் பார்வையில வெற்றியை பற்றி அல்லாஹ் சொல்றாங்க. நாங்க வெற்றி தோல்வி சொல்றோமே. நேத்து நான் சொன்னேன், உலகத்துல வெற்றிடா என்ன, தோல்விடா என்ன? உலக வசதிகளை பெற்று, வாகனங்களை பெற்று, பெரிய வீடுகளை பெற்று, 4 பேர் மதிக்கத்தக்க உடையை அணிந்து சாப்பிட்டால் நல்ல வாழ்க்கை, அப்ப வெற்றி. அதுல வீழ்ச்சி அடைஞ்சால் சாப்பிட உணவு இல்லை, ஒழுங்கான வீடு இல்லை அப்படின்னா அது வாழ்க்கையில தோல்வி. அல்லாஹ் தஆலா சொல்றான் ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின்னார் வஉத்ஹிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். வெற்றி தோல்வி என்னண்டா, நரகத்துக்கு போகாம சொர்க்கம் போனா வெற்றி, சொர்க்கத்துக்கு போகாம நரகத்துக்கு போனா தோல்வி. இதுதான் இஸ்லாத்துல பார்வை, அல்லாஹ்வுடைய பார்வை, குர்ஆனுடைய பார்வை. ஆனா மனிதனோட பார்வை என்ன? அதெல்லாம் ஒரு பக்கம் கேட்டோம், உலகத்துல நான் வசதியா இருக்கிறேன்னா வெற்றி. எனவே அதை நோக்கி தான். எனவே எப்படியோ ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த மரணத்தை சுகித்தே தீரும். எனவே இந்த மரணத்தை சந்திக்கிறதுல எந்த சந்தேகங்களும் கிடையாது. அதுக்கடையில அனுபவிச்சு கொள்ளுமான்றதுல ஆட்களுக்கு பிரச்சனை இது ஒழிய மரணத்தை சந்திக்கிறதுல சந்தேகம் கிடையாது. திருப்பி எழுப்பப்படுவோமா என்றதான் பிரச்சனை. நான் முயற்சிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த மரணம் என்றது ஒன்று வரும், அந்த நேரத்தில இருந்து அது கங்கால எங்களோட வாழ்க்கை எப்படி தொடரப்போகுது என்ற ஒரு காட்சியை உங்களுக்கு முன்னால ஒரு அறிமுகம் செய்யலாம். இந்த முயற்சி இன்ஷா அல்லாஹ். இப்படி வாழ்ந்து கொண்டு செல்கின்ற நாங்கள், வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக்கிற நாங்கள், இப்படி எல்லாம் பேசும் பொழுது உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் புறக்கணிச்சிட்டு அப்படி ஒதுங்கி வாழணும் என்றதல்ல இஸ்லாம். உலகத்துல வாழ்வாங்கு வாழலாம், ஆனா வாழ கிடைக்காது. வாழ்வாங்கு வாழலாம், அது அல்ஹம்துலில்லாஹ். ஆனா எங்களுடைய நோக்கம் நிறைந்திருக்கணும், மறுமை வெற்றி, மறுமை விசாரணையிலிருந்து நாம் தப்புவது. இப்படி வாழுகின்ற ஒரு மனிதன் ஒரு நேரம் இந்த உலகத்துக்கும்
மறுமைக்கு இடைப்பட்ட ஒரு இடத்துக்கு செல்லுவான். அதைத்தான் நாங்கள் சக்கராத் ஹால்னு சொல்லுவோம், கருகரான்னு சொல்லுவோம். உலகத்தில் இருப்பான், உயிர் இருக்கும், ஆனால் திரும்பி உலகத்துக்கு வரமாட்டார், அப்படி மறுமைக்கு வைத்திருப்பான். இந்த நிலையை நாங்கள் சந்திப்போம், சக்கராத் ஹால்ன்ற அந்த நிலைமை. இப்படி இருக்கின்ற ஒரு மனிதன் ஒரு நல்ல ஆத்மாவா இருந்தா, மறுமையை நம்பி வாழ்ந்திருந்தா, மறுமைக்காக சம்பாதித்திருந்தா, அந்த அல்லாஹ் தஆலாவை மதித்து வாழ்ந்திருந்தால் அவனை நோக்கி சொர்க்கத்திலிருந்து மலக்குகள் வருவான். இது முஸ்லீம்ல வர ஒரு ஹதீஸ். அந்த சக்கராத் ஹால்ல நாங்கள் இருக்கின்ற பொழுது கண்ணு கட்டின தூரத்துல சொர்க்கத்திலிருந்து மலக்குகள் வந்திருப்பாங்க. அவங்க ஒரு விரிப்பை கொண்டிருப்பாங்க. அந்த விரிப்பு நல்ல மனமாக இருக்கும், அழகாக இருக்கும். அந்த விரிப்புல அந்த அந்த மலக்குகள் அந்த குழுவிலிருந்து மலக்குள் மௌத் சொல்றவரு இந்த ஆத்மா கிட்ட வருவார், இந்த மனிதன் கிட்ட வருவார். வந்து யா அய்யுஹன் நஃப்ஸு தய்யிபா, நல்ல ஆத்மா, அல்லாஹ்வை பாதுகாத்து கொண்ட நல்ல ஆத்மா. பாதுகாக்க தவறினா அது சீரழிஞ்சு அழிஞ்சு போன கெட்ட ஆத்மா. நல்ல ஆத்மாவே, உன்னுடைய ரப்பின் பால் நீ சென்று விடு என்று அந்த ரூஹ் எடுப்பார். அந்த ரூஹ் எப்படி எடுப்பார்னு சொன்னா, ஒரு இந்த மாதிரி ஒரு குவளையில அல்லது கிளாஸ்ல தண்ணி இருந்ததை கவிழ்த்துனா எப்படி வேகமாக அது கவலுமோ அதே போன்று அந்த ரூஹ் எடுப்பார். எடுத்து அந்த விரிப்புல வச்சு அதை வானத்தை நோக்கி எடுத்து செல்வார். வானத்தை நோக்கி செல்கின்ற பொழுது அங்குள்ள மலக்கள் கேட்பாங்க, வானத்தில் அந்த காவலாளிகள் கேட்பாங்க, நல்ல மனம் வீசுது, இது என்ன, யாரு? அப்போ இவளோட பேர் சொல்லப்படும், இவளோட தகப்பன பேரோடு சேர்த்து இவளோட பேர் சொல்லப்படும். இன்னாருடைய ஆத்மா நான் சொல்வார். ஒரு வரவேற்பு இருக்கும், அது அப்படியே அரசு நோக்கி செல்லும். அரசுக்கு சென்றதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அத இல்லியின் நல்ல ஆத்மாக்கள் பதியப்படுகின்ற ஏட்டில் அந்த ஆத்மா பதியப்படும். எங்கட ஆத்மா பதியப்படும். என்ன பதிவான் அல்லாஹ்? எங்க பதிவான்? என்ன பதிவான்? உங்க எல்லாரையும் பதிவான். எங்க பதிவான்? யார் தீர்மானிக்கிறது? நாங்க தான் தீர்மானிக்கிறோம். என்ன எங்க பதிவான்றது நான் தான் தீர்மானிக்கிறோம். எனவே நல்ல ஆத்மாவால் அல்லாஹ் தஆலா இல்லியின் சொல்ற அந்த ஏட்ல பதிவான். பதியத்துக்கு பின்னால திரும்ப அந்த ரூஹ் அந்த உடலோடு கண்ணியமாக கொண்டு சேர்க்கப்படும். பிறகு அந்த ஆத்மாவை நாங்க சந்தூக்குள்ள வச்சு அடக்கிற இடத்துக்குலாம் கொண்டு செல்வோம். அது எந்த இடத்துல அந்த ரூஹ் வந்து சேரும், கொண்டு போகலும் சேருமா, ஏற்கனவே வந்துருமா, போயிட்டு வர்றதுக்கு என்ன நேரம் எடுக்கும், அதெல்லாம் கைபான விஷயம், மறைவான விஷயம். அதெல்லாம் அல்லாஹ் தஆலா செஞ்சு கொள்ளலாம். மேராஜில ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா தன்னிடம் அழைத்து பேசி அந்த விடிய சுபுக்கு முழுக அனுப்பியிருக்கிறார். எனவே இப்படி இந்த ஆத்மா சொல்லும், கத்தி மூனி, அதை மரணிச்ச உடனே அந்த ஆத்மா சொல்லும், அவசரமாக என்ன கொண்டு போங்க. மரணிக்கின்ற பொழுது அதுக்கு சந்தோஷப்படும், நான் இப்பதான் கூலியை நோக்கி போறேன், அது சம்பளமாகி என் மாசம் டேட்டுலையுமே இன்னைக்கு சேலரி, நான் இன்னைக்கு வேற அட்வான்ஸ்கள்லாம் சேர்த்து கிடைக்குது, போனஸ்கள்லாம் சேர்த்து கிடைக்கிற ஒரு நாட்கள் இருந்தால் அன்னைக்கு வித்தியாசமான ஒரு ஹெப்பி உண்டு, சந்தோஷம் எங்களுக்கு இருக்குமா இல்லையா? இருக்கும். அந்த மாதிரி அந்த ஆத்மா உலகத்துல பெரிய பிரயத்தனங்களை செஞ்சு, அர்ப்பணங்களை செஞ்சு, தியாகங்களை செஞ்சு, செலவழிப்புகளை செஞ்சு அல்லாஹ்வோட அந்த எண்ணத்தை உள்ளத்துல ஆழமாக நிறைய பதித்திருக்கும். அந்த கூலிய காண்றதுக்கு அது ஆசைப்படும். ஒரு சஹாபி மரணிக்கின்ற வேலையில ஒரு 3 வார்த்தை படைச்சார். லைஸ ஹுக்கான ஜதீதா, லைஸ ஹுக்கான பஈதா, லைஸ ஹுக்கான காமிலா, இப்படி சொன்னான். மரணிக்கின்ற அந்த வேலையில சொன்னான். சஹாபாக்கள் இது ஆச்சரியமா இருக்கு. அவர் 7 சஹாபி, வறுமையில வாழ்ந்த ஒரு சஹாபி. இதை இவர மரணத்துக்கு பின்னால, இவர் அடக்கம் பண்றதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு கேட்டான், யார சொல்லலாம் இந்த வார்த்தையை பார்த்து, லைத்தஹுக்கான பஈதா, லைத்தஹுக்கான காமிலா, லைத்தஹுக்கான ஜதீதா, இப்படி சொன்னான். அது தூரமா இருந்திக்க கூடாதா, புதிதாக இருந்திக்க கூடாதா, அது ஒரு முழுமையாக இருந்திக்க கூடாதா ரெண்டாவது பாவிச்சான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு விளக்கம் சொன்னாங்க. அவர் லைத்தஹுக்கான காமிலான்னு சொன்னார், அது முழுமையாக இருந்திக்க கூடாதான்னு சொன்னார். அவர் ஒரு சந்தர்ப்பத்துல அவர் சாப்பிடுறதுக்கு அவருடைய உணவு இருந்தது, ஒரு அவருக்குரிய ஒரு அளவு, அவர் ரொட்டின்னு சொன்னா ஒரு ரொட்டி இன்னைக்கு சொல்லுவோம், அவருக்குரிய அளவு தான் இருந்தது. ஆனா யாசகம் கேட்டு ஒருத்தர் வந்தார், உணவு கேட்டு ஒருத்தர் வந்தார். அவர் விருப்பத்தோட அந்த இந்த இந்த அடியான அந்த பிரச்சனை தீர்த்து வைக்க வேண்டும், தனக்கு இருந்த அந்த உணவுல அரைவாசி அவர் கொடுத்தார், அல்லாஹ்வுக்காக கொடுத்தார். அந்த அமலுக்காக அல்லாஹ் தஆலா சக்கராத்துக்கால ஒரு கூலியை காட்டினார். அந்த கூலியை பார்த்த அவர் தான்
அவர் கருதினார், நான் கொடுத்த அந்த உணவு முழுமையாக இருந்திருந்தால் இன்னும் விசாலமான கூலியை நான் கண்டிருப்பேனே என்று சொன்னார். அதே போலதான் அவரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க, லைத்தஹுக்கான ஜதீதா, அது புதிதாக இருக்கக்கூடாதா. இன்னொரு சந்தர்ப்பத்துல ஒரு உதவி தேடி வந்த ஒருத்தர் அவர்கிட்ட உடையை கேட்டார். அவர்கிட்ட இருந்த பாவித்த அந்த உடையில உண்ட அந்த யாசகங்கள் கொடுத்தார், அல்லாவுக்காக கொடுத்தார். அவர்கிட்ட இருந்தது அதுதான், அதை கொடுத்தார். பெரியப்பான பிள்ள அப்படியான ஒரு யாசகம் கேட்டு வாரான்னு சொன்னா நான் கருதிடக்கூடாது, அவர் தான் வாரான்னு இல்ல, அல்ல அனுப்பிக்கிறோம். எங்களை நோக்கி யாராவது உதவி கேட்டு வராங்கடா நாங்க கருதணும், அவர் அந்த உதவியை கேட்டு வந்திருக்கிறான்னு நான் கருதக்கூடாது. அல்லாஹ் எங்களை சோதிக்கிறதுக்காக அனுப்பியிருக்கிறான். இந்த அல்லாண்ட விஷயத்துல எவ்வளவு முழுமையாக பூரணமாக நடந்து கொள்றான்னு பாக்குறதுக்காக அனுப்பிக்கிறான். அல்லாஹ் வேற ஹதீஸ்கள்ல அப்படி அவன் சம்பவத்தை சொல்றான். எனவே அவர் அந்த உடை தனக்காக ஒரு உடை இல்ல என்று கேட்கிற நேரம் அவர்கிட்ட ஒரு பழைய உடை கொடுத்தாரு. அதுக்கு ஒரு கூலி அல்லாஹ் காட்டினார். அந்த கூலியை பார்த்து அவர் தான் வியந்தார். இது ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா முழுசையும் கொடுத்திருப்பேனே என்ற மாதிரி அவர் சொன்னார், நான் கொடுத்தது ஒரு புதிய ஆடையாக எண்ண கூடாதா, அவர்கிட்ட இல்ல, ஆனா அவர் கருதினார் அப்படி இருந்திருக்கணுமே சொல்லி. அதே மாதிரிதான் லைத்தஹுக்கான பாயிதா, அது ஒரு தூரமாக இருக்க கூடாதா. ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு குருடருக்கு வழிகாட்டினார். அவர் சென்று அடைய வேண்டிய ஒரு தூரத்தை அவர் அழைத்து சென்றார். ஒரு குறிப்பிட்ட தூரம் அழைத்து சென்று இதுதான் நான் போக வேண்டிய இடம் அவர் போயிட்டார். அந்த அமலுக்கு, அந்த சிறிய அமலுக்கு, அவருடைய தூய உள்ளத்துக்காக அல்லாஹ் ஒரு பெரிய கூலியை காட்டினார். அந்த கூலியை பார்த்து அவர் அந்த தூரம் இன்னும் கூடவாக இருந்திருந்தா நான் போயிருப்பேன், அதுக்கான பெரிய கூலியை நான் சந்தித்திருப்பேன்னு சொன்னார். இப்படி மரணிக்கின்ற சந்தர்ப்பத்துல அந்த மனிதர் நான் போகணும், அவசரமாக அந்த கூலிகளை அனுபவிக்கணும், அல்லாஹ் தாலாவை நான் சந்திக்கணும் என்று ஆர்வமிக்கும். அவர் சொல்லுவார், கத்தி மூனி இப்படி சொல்ற ஒரு மனிதனாக நானும் நீங்களும் மாறும். இப்படி ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். மரணிக்கின்ற பொழுது இறை அருளை எதிர்பார்த்தவர்களாக, மறுமை கூலியை ஆசித்தவர்களாக, விரும்பியவர்களாக மூத்தாகும். விரக்தியோட, பயத்தோட, பீதியோட, சஞ்சலத்தோட, பிரச்சனையோட, என்ன பிரச்சனை, பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும், சொத்தை எப்படி பிரிக்கிறது, என்ன ஆக போகுது என்ற ஒரு சலன நிலையில ஒருத்தர் மரணிக்க கூடாது, அது ஆபத்து. எனவே இப்படி மரணிக்கின்ற ஒருத்தர் அப்படி சொல்லுவார். அவர் அழைத்து செல்லப்படுவார். அப்படி அழைத்து செல்லப்பட்டு இனி அவருக்காக தொழுவிக்கப்படும், கபரில் அடக்கம் செய்யப்படும். அடக்கின பிறகு இந்த ஹதீஸ் இது அப்படியே சொல்ல போனா ஒரு நியாயமான டைம் எடுத்துன்னு நினைக்கிறேன். அடக்கம் செய்யப்படுவார். அதுக்கு பிறகு அது விசாரணை நடக்கும். என்ன விசாரணை நடக்கும்? 2 மலக்கள் வருவாங்க. வந்து கேள்விகள் ஆரம்பிக்கப்படும். என்ன கேள்வி? மண் ரப்புக்க, யார் பெயர் சொல்லுவாங்க? யாருக்கு பெயர் சொல்லு? இங்க என்ன ரொம்ப அல்லாதான்னு சொன்னவங்களுக்கு தான் பேசணும். அது பாடமாக்கி சொன்னாங்களுக்கா? அந்த ரப்புண்ட விஷயம் உள்ளத்துல பதிஞ்சு இந்த உலகம் எப்படி எங்களை மூழ்கி அதை நோக்கி இழுத்து செல்லுதோ அது மாற்றமாக்கி அது துடைக்கப்பட்டு ரப்புன்றது உள்ளத்துல பதிஞ்சு அது எங்களை இழுத்து செல்லும். அதை சஹாபாக்கள் இழுத்து சென்றது. செலவழிங்கன்னா செலவழிப்பான், விட்டு கொடுங்கன்னா விட்டு கொடுப்பான், அர்ப்பணம் செய்யுங்கன்னா அர்ப்பணம் செய்வான், உயிரை கொடுங்கன்னா உயிரை கொடுப்பான். யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? ரப்பி அல்லாஹ்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த கேள்விகள் கேட்கப்படும், அதுக்கு பதில் சொல்லுவார். அப்பெல்லாம் அந்த அதுக்கு பொருள் 3 கேள்விக்கு உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த மலக்கு சொல்வார், நீங்க போக வேண்டிய இடம் இதுதானே, நரகத்தை காட்டுவார். அப்படியா? அதை காட்டுவார், நரகத்தை காட்டுவார். காட்டின அவர் பயப்படுவார். நீங்க போயிருப்பீங்க, நீ உலகத்துல ரப்ப மதிச்சு வாழ்ந்தார். ஆலம் அருவாக நாங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தோம். என்ன வாக்குறுதி? அல்லாஹ் கேட்டான், அலஸ்து ரப்பிக்கும், எங்களோட ஆத்மாவெல்லாம் ஒரு காலத்துல எல்லா ஆத்மாக்களும் அந்த ஆலம் அருவாக அந்த உலகத்துல இருந்து, அப்ப எங்களை சாட்சியாக வச்சு, நாங்க எங்களை சாட்சியாக வச்சு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கோம். அலஸ்து ரப்பிக்கும், உங்களுடைய ரப், உங்களை படைத்து பரிபாலிக்கின்ற, உங்களை உரிமை கொண்டாடுகின்ற அந்த ரட்சகன் நான் இல்லையா என்று அல்லாஹ் கேட்டான். நாங்க எல்லாம் சொன்னோம், பலா, நீ தான் எங்களை ரட்சகன். அந்த வாக்கை உலகத்துல நிறைவேற்றிருந்தா திரும்ப கேள்வி கேட்கிற நேரம், கபர்ல கேள்வி கேட்கிற நேரம் என்ன சொல்லுவோம்?
ரப்பு தான். நாங்க எங்க வாக்குறுதி கொடுத்தோமோ அந்த ரப்பு தான் நான் என்னுடைய ரப் என்று நாங்க சொல்லுவோம். இந்த வாக்குறுதியை உலகத்தில் நிறைவேற்ற தவறினால் அவருக்கு அந்த பதில் சொல்லலாது, அவர் வேறொரு பதில் சொல்லுவார். இப்படி அந்த இது தொடரும். அதுக்கு ஒரு புதிய மாப்பிள்ளையாக சொல்ல அப்படித்தான் சொன்னாங்க. ஒரு புதிய மாப்பிள்ளையை போல அவர் பெரிய சந்தோஷ உலகத்தில் இருப்பார். புதிய மாப்பிள்ளைன்றவர் ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை தொடர போற, வித்தியாசமான வாழ்க்கையை தொடர போற ஒரு பூரி போல இருப்பார். அப்படியான ஒரு நிலையில அவர் தந்த இதை தொடருவார். அப்படி தூங்குவார். அதுக்கு பிறகுலாம் மீக்குது, அவரோட அமல் வாருது, அப்படிலாம் மீக்குது. இப்படி நாங்க சக்கராத்து ஹாலில் சந்திக்க போறோம். எப்ப சந்திப்போம் என்றதுதான் எங்களுக்குள்ள தேவை. அசிபத்தில் ஆசிப்பா அது அண்மையில வந்துடலாம். அப்ப சந்திக்கணும், நான் எப்படி சந்திக்க போறேன்றதுலாம் கவனம் எங்களுக்கு இருக்கணும். அதுக்காக உலகத்தை மறந்துடக்கூடாது. சாப்பிடணும், உழைக்கணும், உடுத்தணும், ஊடு கட்டணும், எல்லாம் செய்யணும், தேவைக்கு எல்லாம் செய்யணும். இப்படி ஒரு கெட்ட மனிதர் மரணிக்க போனால், ஒரு பாவி உலகத்தில் அல்லாஹ்வுத்தாலா மறந்து மறுமையை மறந்து ஒருத்தர் மரணிக்க போனால், அவருடைய சக்கராத்து ஹால்ல நரகத்திலிருந்து மலக்குகள் அவளை கண்ணு கட்டின துணிப்பாங்க. அவருக்கு தெரியும் சக்கராத்து ஹால்ல திரும்பி வரமாட்டார் உலகத்துக்கு. அவர் மலக்களை காண்பார். அவங்க ஒரு பயங்கரமான பார்க்க பயமான நிலையில தான் அந்த மலக்கள் நிற்பாங்க. அவர் விரிப்படை கொண்டிருப்பாங்க நரகத்திலிருந்து. அது அசிங்கமானதாகவும் நாற்றமானதாகவும் இருக்கும். எனவே அந்த விரிப்போட மலக்குள் மோத்து சொல்றவரு இந்த ஆத்மா கிட்ட வருவார். அந்த ஆத்மா கிட்ட வந்து அந்த ரூஹ் அவர் எடுப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் எப்ப சொன்னாங்க தெரியுமா? ஒரு அன்சாரி சஹா இந்த ஒரு தோழருடைய மையத்தை அடக்கிட்டு ரசூலுல்லாஹ் அப்படியே அமர்ந்திருந்தாங்க. அப்ப சஹாபாக்கள்லாம் அப்படியே அமர்ந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் இருக்கும் அவங்கள அமர்ந்துட்டாங்க. ஒரு கம்பு எடுத்து அப்படி கீறி கொண்டிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிமிர்ந்து பார்த்து கேட்டாங்க சஹாபாவை பார்த்து, இந்த கபூர்ல என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி. சஹாபாக்கள் வளமையான பதில், அல்லாஹ் ரசூலுல்லாஹ் தான் அது தெரியும். அப்பதான் அந்த ஹதீஸ் அப்படி சொல்ல கவுனாங்க. அந்த கபரடிகளை வச்சுதான் சொன்னாங்க. ஒரு பாவியான ஆத்மாவோட உயிரை எடுக்கும் பொழுது, அது துப்பாக்கி இருந்த ஆத்மாவே உள்ள இழிவின் பால் நீ சென்று விடு என்று ரூஹ் எடுக்கப்படும். எப்படி எடுக்கப்படும் என்றத ஒரு உதாரணத்துக்கு மூலமா சொன்னாங்க. ஒரு நனைந்த அந்த செம்மறியாடு முடி கூடை, சாதாரண ஆடுகளை விட செம்மறியாட்டுக்கு முடி கூடை. நனைந்த செம்மறியாற்ற முடி எல்லாம் சேர்ந்திருக்கு. அதுல இருந்து ஒரு முடி எடுக்கிறது, நனைந்த செம்மறியா அந்த முடிகள்ல ஒரு முடியை தேடி சரியாக எடுக்கிறது மிக சிரமமானது. அதே போலதான் அந்த இதுல உடம்புல இருந்து அந்த ரூஹ் அவர் எடுப்பார். மிச்ச கஷ்டத்தோட பிரச்சனையோடு தான் வரும். வேற வகையில் ஒரு முட்கள் நிறைந்த ஒரு இடத்துல ஒரு சீலையை போட்டு அந்த சீலையை இழுத்தா எப்படி அது கஷ்டப்பட்டு வருமோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹதீஸ்ல வருது, இந்த செம்மறியாடு நனைந்து செம்மறியாட்ட அந்த முடியை தனியான ஒரு முடியை எடுக்கும் பொழுது எவ்வளவு சிரமம் இருக்குமோ அதே போல அந்த ரூஹ் எடுக்கப்படும். எடுத்து அந்த வானத்தை நோக்கி கொண்டு செல்லப்படும். அந்த முதலாவது வானத்திலேயே அங்க ஆட்கள் வெறுப்படைவாங்க, அந்த மலக்கள் வெறுப்படைவாங்க. என்ன நாற்றம், அசிங்கம், என்ன இது என்று கேட்கும்போது அவருடைய பேரும் அவரோட தகப்பன் பேரும் அங்கு சொல்லப்படும். தகப்பன் இப்படி ஒரு பேருக்காகவா ஒரு பிள்ளையை பெற்று வளர்க்கிறது? அவரு பெற்று வளர்த்து சிறிய பிள்ளையில கந்துண்டிப்பாக அதை கவனிச்சு கல்வி ஊட்டி பொருளாதார வசதி ஏற்பாடு செஞ்சு தன்னையே வருத்தி வளர்த்தெடுத்த பிள்ளை இப்படி ஒரு பேர் கேட்கணுமா? அது அந்த பிள்ளை இப்படி ஒரு பேரை எங்களுக்கு எடுத்துடணுமா? ரெண்டத்துல நாங்கள் எச்சரிக்கையாக கவனமா இருக்கோம். எனவே அப்படி அந்த அந்த வெறுப்போட அந்த ஆத்மா அல்லாஹ் தாலாவை சென்றடையும். அதாவது அரசுக்கு செல்லும். அங்க சிஜ்ஜி பாவிகளோட ரூஹு பதியப்படுற அந்த ஏட்டில் இந்த ரூஹு பதியப்படும். அங்கிருந்து மிக மோசமாக அது பூமியை நோக்கி வீசப்படும். அந்த உடலை நோக்கி அது வரும். அதை சொல்லும் பொழுது ஒரு குர்ஆன் வசனம் சொன்னாங்க. அதாவது மேலே எரியிற பொருட்கள் காற்றினூடாகவும் வேற பறவைகளூடாகவும் உராஞ்சி அதை பறவைகள் கொத்தி அது சிரமப்பட்டு எங்கேயாவது ஒரு பூமியில ஓரத்தில் போய் விழுகிற போல இந்த ரூஹ் மிக சிரமத்தோட அந்த உடலை நோக்கி வரும். வந்தால் அந்த உடலோட சேரும்.
எனவே அது திரும்ப அது மண்ணறைக்கு எடுத்து செல்லப்படும். அந்த அந்த ரோஹ் அந்த ஆன்மா என்ன சொல்லும் தெரியுமா? யா வைலனா, எனக்கு கேடுதான். ஐன ததுகபூன பிஹா, இது எங்க கொண்டு போறீங்க? ஏன் கொண்டு போறீங்க? மரணத்தின் போதே தீர்மானிச்சிடும், நான் நஷ்டவாதி, நான் நரகவாதி, நான் இறைவனை புறக்கணிச்சவன், நான் உலகத்தின் முழு படைத்து பரிபாலித்து எனக்கு தேவையான அனைத்து பரந்த ஏற்பாடுகள் செஞ்சு தந்த அந்த ரப்ப மறந்தவன். எனவே நான் பெரிய ஒரு அநியாயத்தை இழைத்தவன், அதற்கான கூலியை நோக்கி தான் இப்ப செல்லுகின்றேன். எனவே எங்க கொண்டு போறீங்க என்று பொருள் அறிப்பான். அந்த சத்தத்தை மனிதனை தவிர வேறு எல்லா படைப்பினங்களும் செவியேற்கும் என்று ரசூல் சொன்னாங்க. மனிதன் செவியேற்றால் அப்படியே மயக்கமுட்டு விழுந்துருவான். பிறகு அடக்கப்படும், விசாரணை நடக்கும். முதலாவது கேள்வி மன்றா புக்க, அவன் சொல்லுவான் லாதிரி, அவன் உணருவான் ஹா ஹா லாதிரி, எனக்கு தெரியாதே, இது ஒன்றும் தெரியாதே என்று சொல்லுவான். ரசூலுல்லாஹ் பத்தி கேட்பாங்க, இந்த மனிதர் யார் என்று அவர் கேட்கப்படும். அப்ப சொல்லுவார், இவரை பற்றி பேசிக் கொண்டிருந்தாங்க, ஆனா அவரை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. இப்படியான சொற்கள் பிரயோகிக்கப்பட்டது. உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் முஹம்மதுன்னு ஒருத்தர் வந்தாருன்னு சொல்லி. இன்னைக்குள்ள 600 கோடி மக்களுக்கு தெரியுமாய், அது விமர்சனத்தின் பேர்லயோ அல்லது நம்பிக்கையின் பேர்லயோ தெரியுமாய். இவரை பற்றி பேசிக் கொண்டிருந்தாங்க, ஆனா எனக்கு அவரை பத்தி ஒன்றும் தெரியாம அவன் சொல்லுவான். எனவே இப்படி ஒரு பதிலளிப்பான். அதுக்கு பிறகு அவனுக்கு ஏற்படுகின்ற ஆபத்தை பற்றி அந்த ஹதீஸ்லையும் தொடர்ந்து வேற பல ஹதீஸையும் நான் பார்க்கிறேன். இப்படி ஒரு மன்னர வாழ்க்கை இருக்குது. இன்னும் ஒரு 50 வருஷத்துல நாங்க எங்கே இருப்போம்? எத்தனையோ வருஷங்கள் பெய்த்துது, ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பெய்த்துது, லட்சக்கணக்கான வருஷங்கள் பெய்த்திருக்குது, தொடர்ந்து போக போகுது. நாங்க இப்ப இருக்கிறோம். இன்னும் ஒரு 50 வருஷத்துல நாங்க எங்க இருப்போம்? இப்ப எங்களுக்கு ஒரு 40 வயசுல 90 வருஷமா இருக்கோம். இல்ல 100 வருஷத்துல எங்க இருப்போம்? ஒருவேளை 100க்கு மேல நாங்க வாழ்ந்துட்டா விதிவிலக்கு, எல்லாரும் 100 வயசுக்கு மட்டும் வாழ்றதில்ல, 100க்கு மேல வாழ்றதில்ல, விதிவிலக்கா ஆரம்பிப்பாங்க. அவங்கள விசேஷமாக உலகமே கவனிக்கும். அது விதிவிலக்கான விஷயம். பொதுவாக 70, 80, 90 வயசுல போய்த்துறது, ஒரு நோயும் இல்லாட்டியும் போய்த்துறது. அப்ப இன்னும் ஒரு 75 வயசுல நாங்க எங்க இருப்போம்? எங்க இருப்போம்? இருந்து தானே எப்படி இருப்போம்? எப்படி? மறுமையை நம்பின ஒருத்தர் என்ன சொல்லுவார்? அதுக்குத்தானே நான் முயற்சிக்கிறேன், அதுக்குத்தானே இந்த வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துறேன், அதுக்குத்தானே குர்ஆனை நோக்கி நான் போறேன், அதுக்குத்தானே இப்படி மஜ்லிஸ்களை நான் ஆர்வப்படுறேன், இதை நூடாக கிடைக்கிற சிந்தனைகளை இந்த வாழ்க்கையில நான் அமல்படுத்துறேன். என்னத்துக்கு? கபூர்ல நல்லா இருக்குது. இன்னும் 50 வருஷத்துக்கு கூட நல்லா இருக்குது. இப்ப நல்லா இருக்கணும் இல்லையா? பிரச்சனை. இப்ப நல்லா இருந்தாலும் நல்லா அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இல்லாட்டி பிரச்சனை இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். நல்லா இல்லாட்டி அல்ஹம்துலில்லாஹ். வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, எங்களுக்கு பொருளாதார பிரச்சனை, வாழ்க்கையில பிரச்சனை, எத்தனை இடர்பாடுகள், பிரச்சனையே இல்லை. நான் கபூர்ல நல்லா இருக்கும். இது சோதனை. இது நல்லா இருந்தாலும் சோதனை தான், கஷ்டப்பட்டாலும் சோதனை தான். லக்கது கலக்குல் இன்சான ஃபீ கபத், மனுஷன் கஷ்டத்துலாம் படைக்கப்பட்டிருக்கான். எனவே அது பிரச்சனை இல்லை. அந்த கருத்து என்கிட்ட உருவாகணும். அது பாடமாக்கி சொல்ற ஒரு கருத்தாக இல்லாமல் வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற ஒரு கருத்தாக அது மாறும். எனவே கபூர்ல நான் இப்படி இருக்கணும். உலக வாழ்க்கையில அதுக்காக நான் இந்த வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்ற பொழுது உலக வாழ்க்கையில சிரமங்களை சந்திக்கிறேன்னா பிரச்சனை இல்லை. உங்களோட வரலாற்று நாயகி நீங்க எல்லாம் பேச ஒரு பெண் இருக்கிறாங்க, யாரு? சுமையா அவர்கள். முதலாவது இஸ்லாத்துல பாதையில உயர்ந்திருத்த அந்த தியாகம், அதான் எங்களோட வரலாறு. உயிரையே கொடுத்தா பிரச்சனையே இல்லைன்னு. நான் கபூர்ல நல்லா இருப்பேன். அதுக்கப்புறம் அந்த சஹாபாக்கள் அவ்வளவு பெரிய அற்புதங்களை செஞ்சு இந்த கொள்கையை நிலைநாட்டி அந்த கொள்கையினூடாக மக்கள் நிம்மதியாக வாழ வச்சாங்க. பெரிய அர்ப்பணங்கள் செஞ்சாங்க. அதுல கற்பனைக்கும் எட்டாத தியாகங்கள். அவங்க அது பிரச்சனையா காணும். ஏன்னா உலகத்துல கஷ்டங்கள் ஒரு பிரச்சனை அல்ல, வசதிகள் ஒரு வெற்றியும் அல்ல. வசதி வாய்ப்புகள் வெற்றியும் அல்ல, கஷ்டங்கள் பிரச்சனையும் அல்ல. இதுக்கு குர்ஆன் வசனங்களை ஹதீஸ்களை தாராளமா நான் பார்க்கலாம். எனவே இந்த வாழ்க்கைகளை திருப்பிடாம மறுமையில கபூர்ல நான் எப்படி இருப்பேன்? இப்படித்தான் இருப்பேன். நான் இப்படி இருக்கணும். நல்ல ஒரு புதிய மணப்பெண் போல, புதிய ஒரு மணமகன் போல சந்தோஷமாக சுவர்க்கத்தை பார்த்தவனாக, அது நுகர்ந்தவனாக நான் அப்படியே இருக்கணும்.
இன்று நாங்கள் ஒரு வசதியான தேவையான அனைத்து இதுகளையும் கொண்ட தளவாடங்களையும் கொண்ட வீடுகளை இருக்க ஆசைப்படுறோம். நாங்கள் ஆசைப்படணும், இங்கே தேவையான எடுத்துக்கொள்வோம். நாங்கள் ஆசைப்படணும். நான் கபரில் இப்படி இருக்கோம், ஒரு விசாலமான கபரில் சொர்க்கத்தை கண்டு அதை சுவைக்கின்ற அந்த கபரில் சந்தோஷமான ஒரு சுகத்தை அனுபவிக்கின்ற சூழல்ல நான் இருக்கோம். அதுக்காக நாங்கள் ஏதோ செய்யணும். இங்க ஒரு பெரிய வீடை கட்டுறது, பெரிய சாப்பாடு சொல்றது சும்மா வருமா? பெரிய பிரயத்தனம் எடுக்கணும். இப்படி ஒரு வெளிநாட்டுக்கு வரணும், வெளிநாட்டுக்கு வரோம் இல்லையா? ஸ்ரீலங்காவில் இப்படி ஒரு வாழ்க்கை வாழலுமா? வாழல, கஷ்டமாயிடும். எனவே அதை பெரிய பிரயத்தனம் எடுக்கணும். குடும்பத்தை பிரிஞ்சு, சொந்தங்களை பிரிஞ்சு, தனிச்சு, இங்கு அனுபவிக்கிற பிரச்சனைகளை தானே சுமந்து கொண்டு யார்கிட்டையும் பரிமாறிக்கொள்ள முடியாம பெரிய தியாகத்தோடு தான் அந்த வாழ்க்கையை நோக்கி நாங்கள் போறோம். கபருல நாங்கள் அப்படி வாழ்ந்தா எவ்வளவு பெரிய தியாகம் செய்யணும். அது இப்படியா இருக்கும்? இன்றைக்கு இங்க உலகத்துல சுகண்டியா வாழ்றமாய ஒரு சுகண்டியாவா இருக்கும்? அது அளக்கேடமா எங்களுக்கு? அதை எங்களை கண்களால பார்க்க இயலாது, காதால கேட்க இயலாது, உள்ளத்தால சிந்திக்க இயலாது. அப்படியான ஒரு சுகண்டி. அதுக்காக உலகத்துல எதை இருக்கிறதுக்கும் யாரும் ரெடியாகலாம். அப்படி வரலாறு நாங்கள் பார்த்திருக்கோம். நிறைய மதிப்புக்குரிய சோழரே, இந்த கபருடைய வாழ்க்கை எப்படி அமைக்க போறேன்? நான் தான் அமைக்கும். நீங்க அமைச்சு கொள்ளுங்க. பாத்திமா நாயிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ தான் அமைச்சுக்கொள்ளும், நான் ஒன்றும் செய்யலை. உனக்கு உலகத்துல ஏதாவது வேணுமா கேள்வி தந்துடுறேன், சொத்துக்கள் வேணுமா என் இருக்கிறத உனக்கு பிரிக்க தந்துடுறேன். ஆனா மறுமையில எதை கேட்கணும், அது அல்லாஹ்வுடைய அருள். நான் ஒன்றும் செய்யலை. பாத்திமா நாய் கேட்டாங்க, நீங்களும் அப்படியா? நானும் அப்படித்தான், அல்லாஹ்வுடைய அருள். இங்க உலகத்துல இல்ல இலக்கு, அதுதான் இலக்கு. அப்படி கபருடைய வாழ்க்கையை நாங்க சந்தித்தால் பசிக்கலையா? நான் 2 மணிக்கு இதே வேகத்துல நீங்க போய்க்கலாமே. எப்படியோ தாய்மார்களே, சகோதரிகளே, பெரிய விஷயம் ஒன்று இருக்குது, ஒரு பெரிய வாழ்க்கை ஒன்று இருக்குது, பெரிய சந்தோஷம் ஒன்று இருக்குது. அந்த சந்தோஷத்தை எங்களை இலக்கா தீர்மானிச்சா உலகத்தையும் நாங்கள் சந்தோஷமா தான் இருக்கும், உலகத்தையும் நான் மகிழ்ச்சியா தான் இருக்கும். எனவே அந்த மகிழ்ச்சி அலா விதிக்கில்லாகி தத்துவங்கள் குழு அல்லாத குருவான் உங்களை அமைதியாக நிம்மதியாக வாழ வைக்கலையா? அல்லாத அந்த பதவி உங்களை நிம்மதியாக வாழ வைக்கலையா? அல்லாத அந்த சொத்துக்கள் உங்களை நிம்மதியாக வாழ வைக்கலையா? அல்லாத அந்த செல்வாக்கு உங்களை நிம்மதியாக வாழ வைக்கலையா என்று அல்லாஹ் கேட்கல. அப்படி கேட்கலையே. அல்லாத அந்த சொத்துக்கள், அல்லாதான் சொத்து, அல்லாதான் பதவியை தாரான், அல்லாதான் பட்டங்களை தாரான், அல்லாதான் உலகத்துல வசதி வாய்ப்பு தாரான். இன்னைக்கு நாம இந்த பஹ்ரைன் நாட்டுல பார்க்கிறோம், இந்த மக்கள், பஹ்ரைன் நாட்டு மக்கள் அல்லது இந்த மிடில் ஈஸ்ட் மக்கள் அல்லது மேற்குலக மக்கள் ரொம்ப சுகண்டியா வாழ்றாங்க. யார் தந்தது? அல்லாஹ் கொடுத்தது. அதை பார்த்து அல்லாஹ் கேட்கல. இவ்வளவு வசதியை தந்தது கொடுக்க அல்லாஹ், அது நிம்மதியை தரையிலன்னு கேட்கல. அது அல்லாஹ்க்கு தெரியும், நிம்மதியை கொடுக்காது. அல்லாஹ் கேட்டான், ஆனா விதிக்கில்லாத தத்துவங்கள் குழு அல்லாஹ்வோட குர்ஆன் அது சொல்ற கருத்துக்கள் விளக்கங்கள் உங்களோட உள்ளத்துல ஆழ பதிஞ்சு அதன் அடிப்படையில் உங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொண்ட அந்த விஷயம் உங்களை அமைதிப்படுத்தலையா? அல்லாஹ்வோட குர்ஆனை எடுத்துக்கொண்டா எங்களுக்கும் அல்லாஹ்க்கும் ஒரு தொடர்பு வரும். அல்லாஹ்வோட குர்ஆனை நாங்கள் எடுத்துக்கொண்டா தொடர்பு வரும். ஹபல் இல்லான்னு குர்ஆனுக்கு சொல்றேன். ஹபல் இல்லான்னா அல்லாஹ் தஆலாவுடைய கயிறு. ஹபல் சொல்ற கயிறு. ஹபல் இல்லாண்டா குர்ஆன் தான். அல்லாஹ்வோட குர்ஆன் தான் ஹபல் சொன்னால் அந்த குர்ஆன் நாங்க பிடிச்சு கொண்டோம். எதை பிடிச்சு கொண்டோம்? அல்லாஹ்வை பிடிச்சு கொண்டோம். அல்லாஹ்வோட கயிறு, அதை நுனிய அல்லது அதை இதை பலமாக பற்றி பிடிச்சிக்கோ அன்னு குர்ஆன் சொல்லுது. வஹ்தஸிமு பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வோட கயிற்றை பலமாக பற்றி பிடிச்சு கொள்ளுங்க, உங்களுக்கு வாழ்க்கை இருக்குது, அதுல இருந்து விலகி போயிடாதீங்க என்று குர்ஆன் சொல்லுது. எனவே அந்த கயிற்றை பிடிச்சு கொண்டா நாங்கள் அல்லாஹ் தஆலாவோடு இருக்கிறோம். உலகத்துல அவனுக்காக எந்த பிரச்சனையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம். பிள்ளைங்களுக்கு நாங்கள் பிரச்சனையை ஃபேஸ் பண்றோம். எங்களை பிள்ளைகளை வளர்க்குற டைம்ல அது 2 வயசாயிருக்கும் பொழுது, 1 வயசாயிருக்கும் பொழுது அதுக்கு சுகையினம் வருது, இரவு பூரா அழுகுது, நாங்க விழிச்சிருக்கிறோம். யாராவது அந்த பிள்ளையை தூட்டுறதா, ஏசுறதா? அந்த பிள்ளையை இப்படி அழுகுது கவலைப்படுவோம். அந்த பிள்ளைக்கு வருத்தம் வந்துச்சு.
ஏன்னா அந்த பிள்ளையோட உள்ள பற்று அந்த பிரச்சனையை எங்களுக்கு இலகுவாக்கிட்டு அதை பொருட்படுத்தல நாங்கள் அல்லாண்ட விஷயத்தை நாங்கள் பிடிச்சுக்கணும். அவளுக்காக செய்யற எந்த தியாகமும் எங்களுக்கு பொருட்டா இருக்காது. அந்த தியாகம் அனைத்தும் நன்மைகளாக கூலிகளாக எனக்கு மறுமை இருக்கிறது. அந்த கயிற்றை பலமா கழிச்சு பிடிச்சு கொள்வோமா, அதை நோக்கி நாங்கள் போறோமா நாங்கள் யோசிக்க கடமை. சரி, உலகத்துல வாழ்ந்து மரணத்தை சந்திச்சு கபருக்கு போனாக்கள் ரெண்டு விதமா வாழ்வாங்க. ஒன்று சொர்க்கத்துல வாசனையில நுகர்ந்து அதை பார்த்த நிலையில சந்தோஷமாக கழிப்பாங்க. எப்ப மர்ம வரும் அக்கிமுசா சொல்லுவாங்க, அக்கிமுசா மறுமை நிகழட்டும், மறுமை நிகழட்டும், யாரெல்லாம் மறுமை நிலைநாட்டே வேண்டியிருப்பாங்க. பாவிகள் அந்த நரகத்துல அநியாயம் இழைக்கப்படும். அநியாயம் என்றால் தண்டிக்கப்படும். அந்த தண்டனை பற்றிய ஹதீஸ்கள் நிறைய வந்திருக்குது, நான் பார்த்துருக்கிறேன். இப்படி இந்த ரெண்டு பேரும் இந்த கபரில் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்வாங்க. அதை நான் பர்சகன்னு சொல்லுவோம். பர்சகன்னா உலக வாழ்க்கைக்கு மறுமைக்கு எழுத ஒரு திரை. வரும் வரைக்கும் அவங்க உலகத்திலையும் இல்லை மறுமையிலையும் இல்லை. ஒரு பர்சகன்னு சொல்ற அந்த கபரு அல்லது ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. கபருன்ற நாங்கள் கற்பனை பண்ணுவோம் இந்த புதைகுழியை தான். எல்லாம் புதைகுழிக்கு தான் போறா. எங்கெங்கெல்லாம் போவாங்க, கடலுக்குள்ள போவாங்க, ஃப்ளைட்ல போறவங்க மரணிச்சா எங்கேயும் போவாங்க, எரிஞ்சு போறாங்க, பலர் எரிக்கிறாங்க, பலரை எப்படிலாம் போவாங்க. எனவே அது ஒரு பரசகந்த வாழ்க்கை. மறுமைக்கும் இம்மைக்கும் இடையில ஒரு தடை. அங்க நாங்கள் குறிப்பிட்ட காலம் வாழ்வோம். அங்க எப்படியோ இந்த வாழ்க்கையை அவன் ஒழுங்குபடுத்தி கொள்வான். இப்படி ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்ற அந்த மனிதன் நல்லவனோ கெட்டவனோ இப்படி இருக்கிற நேரம் நல்ல மனிதர் சொல்லுவாங்க, அகிம்சா மறுமை அவசரமாக நீளம்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கிற நேரம் இந்த உலகம் அழிக்கப்படும். இந்த உலகம் அழிக்கப்படுறது எப்படி, அது இன்றைக்குள்ள விஞ்ஞானம் அதை எப்படி சொல்லுது என்றெல்லாம் மீக்குது. இந்த உலகம் அழிக்கப்படுமா இல்லையா, அழிக்கப்பட்ட சாத்தியம் இருக்குதா இல்லையா, அல்லாஹ் அழிப்பேன்னு சொல்றான். எப்படி அழிப்பேன்னு சொல்றான், என்ன நிகழ்வுகள் இங்க நீங்க காட்சியாக காண போறீங்கன்றதான் சொல்றான். அதுக்கு இன்றைக்குள்ள பகுத்தறிவும் சொல்லுது இந்த உலகம் இப்படி இருக்காது, மாற்றப்படும். அது அந்த தலைப்பை நான் எடுத்துக்கொள்ளலாது. இந்த உலகம் இப்படி இருக்காது, இது மாறும். இது எப்படி மாறும் என்று தெரியாது. ஒரு ரசாயன மாற்றம் ஒன்று ஏற்படும் சொல்லுவாங்க. ஒரு கெமிக்கல் சேஞ்ச் ஒன்று இதுக்கெல்லாம் நடக்க போகுது, நடக்கும் ரெண்டு விஞ்ஞானம் இன்னைக்கு சொல்லுது. அது எப்படி அந்த மாற்றம் நிகழும் அதை வர்ணிக்க அவங்களுக்கு இயலாது. அதெல்லாம் சொல்றாங்க, குள்ளுமன் அலைஹா எல்லாம் மட்டமாக்கப்படும், தரைமட்டமாக்கப்படும். இந்த சூரிய சந்திரன் குழப்பிவிடப்படும். வைதல் கவாக்கி முன்தசரத் கோள்கள் சிதறடிக்கப்படும். இப்போ ஒரு ஒழுங்குல சுத்துற ஒரு மிக படுவேகமாக சுத்துகின்ற அந்த கோள்கள், ஒரு ஒழுங்குல சுத்துற அந்த கோள்கள் எல்லாம் குழப்பி விடப்படும். குழப்பி விட்டால் ஒன்றை ஒன்று மோதும். நீங்க அந்த வெளிச்சத்துல தூசிகள் போறத பார்த்துப்பீங்க. வெளிச்சம் ஒன்று இந்த மாதிரி வெளிச்சம் வந்தா தூசுகள் போறத பார்ப்பீங்க. அது அங்கே மொத்தமே எங்களையும் தெரியுது, உங்கள் மேலேயும் படுது. அது விலங்கு அவங்களுக்கு விளங்கலை, விலங்கலையே தெரியுது இல்லை, எங்களை மேலே பட்டு தான் போகுது. இதேமே மலைகள் ஆக்கப்படும். மலைகள் எங்கள் மேலே படும், அது துகள் துகளாக பேசி எங்களை மேலே படும். ஆனால் அதை எங்களுக்கு பொருட்படுத்த மாட்டோம். அந்த அளவுக்கு அது துகளாகப்படும். அந்த அளவுக்கு பெரிய மோதல் ஒன்று நடக்கும். காரியா ஒரு சகிக்க முடியாத, வர்ணிக்க முடியாத ஒரு சத்தம் ஒன்று ஏற்படும். இந்த பூமி இதாசுல் ஜீவத்தில் ஆறு சிறுசாலாக இந்த பூமி மிக படுவேகமாக குலுக்கப்படும். இப்ப ஒரு அசைவு தான் நாங்க பூமி அதிர்ச்சின்னு சொல்றோம். சின்ன அசைவு, அதுக்கு என்னமான நடக்குது, நகரங்களே உழுக்கலப்பித்து. அதனால சொன்ன பூமியை நாங்க மிக படுவேகமாக நாங்க குலுக்குவோம். அது என்ன நடக்கும்னு தெரியாது. அப்படி உலகம் அழிக்கப்படும். இதை குர்ஆன் நியாயமாக வலியுறுத்தி பார்க்கிறோம். சூரியன் ஒளிமங்கும், இதை சம்சுக்கு உயிர். சூரியன் ஒளிமங்கி போகும். ஒளிமங்கி போனால் அது சக்தி இழக்கும். அப்போ அதில் கவர்ச்சியில் சுற்றுல எல்லாம் பிரிஞ்சு போகும். பிரிஞ்சு போனால் ஒன்றோடு ஒன்று வேற கோள்களோட மோதும். கோள்கள் எத்தனை இருக்குது, நட்சத்திரங்கள் எத்தனை இருக்குது, மில்கிவே பால்வெளி நாங்கள் படிக்கிறோம். ஒரு பால்வெளியில் பில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது. அதை சுற்றி கோள்கள் இருக்குது, கோள்கள் இருக்குது. அந்த கோள்களுக்கு கோள்கள் இருக்குது. அது விசாலமானது. 3 லட்சம் ஒளியாண்டு தான் அந்த விட்டம். 3 லட்சம் கிலோமீட்டர் அல்ல,
3 லட்சம் ஒளியாண்டு. அது அந்த கணக்கெல்லாம் பார்த்தா எங்களுக்கு தலை சுற்றும். அப்படி விசாலமான எத்தனை பால்கள் இருக்குது, எத்தனை மில்கி வே இருக்குது, அது லட்சக்கணக்கில் மில்கி வே இருக்குது. பிரம்மாண்ட உலகம் அப்படி புலப்படும். நூறு இடம் தான் இந்த பூமி. எப்படியோ ஒரு சூறு ஊதப்படும், இந்த குழப்பம் ஏற்படும், அதோட இந்த உலகம் அழிக்கப்படும். இப்படி ஒரு மட்டமாக ஆக்கப்படும். வேறொரு உலகமாக இந்த உலகம் மாறும். அப்படி மாறினால் என்ன நடக்கும்? கபறுகளில் இருந்து எல்லோரும் 2வது சூழ் இருந்த பொழுது வெளியேற்றப்பட்டு வருவாங்க. மின்னல் அஜிதாஸ் சிலுவும் கூட்டம் கூட்டமாக வேகமாக பதறி அடிச்சு கொண்டு நீங்கள் திடீர்னு நீங்கள் ஈஸ்டர்ல இந்த ஆக்களிக்கிறது தெரியாது, சுனாமி கேள்விப்பட்டிருக்கீங்க. இங்கே தான் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஒரு புயல் ஒன்று திடீர்னு அடிச்சுட்டு ஏதோ துட்டி வளைக்கப்பட்டுட்டாங்கன்னா என்ன நடக்கும்? எங்களுக்கு பதறி அடிச்சு கொண்டு ஓடுவோமே. அப்படி கபறுகளிலிருந்து வெளியே வராங்க, அப்படி பதறி அடிச்சு கொண்டு வருவாங்க. அது ஒரு தனி உலகம். பாவி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த அல்லாஹ் தஆலாவுடைய அவன் தீர்மானிச்சுட்டான், நான் நஷ்டவாளி, நான் குற்றவாளி, எனக்கு தண்டனை இனி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லுவான். அப்போல்லாம் அவன் யோசிப்பான், அந்த காப்பு உயிரிழக்கிறதெல்லாம் சொல்லுவான், யாரெல்லாம் இன்னைக்கு சில ஒரு அவகாசம் தாவேன், கொஞ்சம் விட்டு வையேன் என்றெல்லாம் சொல்லுவான். அது ஒன்றும் சரி வர மாட்டார். ரப்பனா அபுசர்னா வசமீனா ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன். நான் சொன்னமே வபில் ஆஹிரத்திஹும் யூகினூன்னு சொல்லி, இப்போ அதை மூத்தா போகணும் அந்த யக்கீனை பற்றி சொல்லுவான். மறுமையை மிக உறுதியாக நம்போட நாங்கள் உங்களுக்கு ஒரு வசனம் சொன்னேன். இப்போ மூத்தா போகலாம் சொல்ல பாருங்க, சக்கராத்து காலில் அந்த மறுமை இதில் சந்திக்கிற டைமில் ரப்பனா அபுசர்னா இப்போதான் இந்த பார்வை விழிச்சிருக்கு, திறந்துருக்கு, அறிவுக்கண் திறந்துக்குது. அல்லான்றது விளங்குது, மறுமன்றது விளங்குது, வகி நீ ஒரு வழிகாட்டல் அனுப்பினா அது ஒன்றுதான் உண்மைன்றது இப்ப விளங்குது. ரப்பனா அபுசர்னா ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன், என்ன கொஞ்சம் திருப்பி அனுப்பு. எங்க திருப்பி அனுப்ப? உலகத்துக்கு. நம்ம அப்படி கேட்டக்கூடாது, அல்லாஹ் காப்பாற்றணும். திருப்பி அனுப்பு. இன்னும் மூக்கினும் மிக உறுதியாக, அதாவது நான் சொன்னேன், அதுக்கு உதாரணம் சொன்னேன், அப்படி நான் உலகத்துல உன்னை பயந்து உனக்காக நான் வாழ்வேன்னு சொல்லுவோம். அது வெறும் வார்த்தை, தேவையில்லாத வார்த்தை, காலம் கடந்த ஒரு விளக்கம், அறிவு, ஞானம், அது சரி வர மாட்டாரு. எனவே அவன் தீர்மானிச்சுட்டான் நான் பாவின்னு சொல்லி. இப்ப அந்த கபூர்ல அவன் பல கஷ்டங்களை பிரச்சனைகளை அனுபவிப்பான். அப்படி அனுபவிக்கிற நேரம் இந்த உலகம் அழிக்கப்பட்டு அந்த கபூர்ல தான் வெளியே கொண்டு வரப்படும். அப்படி வெளியே கொண்டு வந்து அல்லாஹ் எழுப்புவான். சூரத் யாசின்ல ஒரு வசனம் வருது, யா வைலனா, எங்களுக்கு கேடுதான். எதுக்கு உங்களுக்கு என்ன? அப்ப கபூர்ல எழுப்பப்படக்கூட சொல்லுவான், யா வைலனா, எங்களுக்கு கேடுதான். இப்போ கபூர்ல அவருக்கு கேடு இல்லையா? கேடுதானே. அவ இங்க இருந்தா இப்பதான் கேடுன்னு சொல்றாரு. இந்த யா வைலனான்னு சொல்லிக்குதே, இதை மொழிபெயர்க்கு கேடுண்டு. அந்த கேடுன்ற வார்த்தை தான் உங்களுக்கு வருது. இல்லை, இதுக்கு பின்னால பெரிய ஒரு மனத்தாக்கம் கொண்டு இருக்கு. அதுகளுக்கு அளக்கல. அந்த யா வைலனான்னு சொல்றது கேடுதான்னு சொல்றது இதை அளக்கல. கஷ்டமே சொல்றது ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீ ஃபேஸ் பண்ண பிரச்சனையை பொறுத்து இருக்கு. அது சின்ன பிரச்சனையா தான், என்ன கஷ்டம் தான் அது. ஆனா ஒரு அதிர்ச்சியை சந்திக்கிற நேரம், அதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கை இருக்குமா இல்லையான்னு யோசிக்கிற நேரம், கஷ்டமே நீங்க சொல்லுவீங்க, அதுல ஆளாகலாம் வேறு. அப்ப அப்படித்தான் அந்த கபூர்ல எழுப்புறவன் சொல்லுவான், யா வைலனா, எனக்கு கேடுதான் அப்படின்னு சொல்லுவான். ஏன் அப்படி சொல்றான்? அதுக்கு முழுக்க அவன் கேடுதானே. கபூர்ல நிறைய கஷ்டங்களை தான் அனுபவிச்சான். அதை இப்படி விளக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு கலவாலை சேர்ந்த ஒரு 2-3 பேர், 3 பேர் வச்சுக்கோங்க. 3 பேர் ஏதோ வீட்டுல போலீஸுக்கு அறிவிச்சு போலீஸு ரவுண்ட் அப் பண்ணிட்டான். பண்ணினால் இவங்க விஷயம் தெரிஞ்சு தப்பி ஓட ட்ரை பண்றவங்கள பிடிபட்டான். ஒருத்தர் தப்பி ஓடிட்டார். இவர் கேள்விப்பட்டவனு எப்படி நினைச்சுப்பாரு? 3 பேர் எப்படி நினைச்சுப்பாங்க? ரவுண்ட் அப் பண்ணிட்டான், போக இயலாது, கேள்விப்பட்டு தானே இவங்க இப்போ தப்பி ஓடணும். எப்படி இருக்கும்? 3 பேருடைய ஒரே மாதிரி இருக்கும், பாதிப்பு அப்படிட்டோம். அப்ப 2 பேர் மாடிட்டாங்க, ஒருத்தர் ஓடிட்டார். அவருக்கு எப்படி இப்ப தப்பி ஓடனவருக்கு சொர்க்கம் கிடைச்ச மாதிரி.
அவ்வளோ அனுபவிச்ச அவ்வளோ கஷ்டத்தை இழந்து ஒரு சுதந்திரவானாக அவர் ஓடுவார், வைத்துருவார். பிடிப்பட்ட 2 பேருக்கும் எப்படி இருக்கும், வாழ்க்கை முடிஞ்சதுன்னு. அதுலேயும் ஒருத்தர் அங்கே ஒரு ஃபைட் ஒன்று கொடுத்து எப்படியோ தப்பி போயிட்டார். அவரும் அங்கே அடிகள் வாங்கிப்பாரு, அது இப்படி தப்பி போயிட்டார். அவருக்கு எப்படி இப்போ நான் வாங்கின அடியும் மறந்துடும், தப்பி போயிட்டேனே, தப்புனே பெரிய விஷயம், அடி வாங்கினேன். இப்போ ஒருத்தர் மாட்டிக்கிறார். எனவே இவங்க பிடிப்பட்ட அந்த ஆரம்பத்துல அனுபவிச்ச அந்த கஷ்டங்கள் எல்லாம் இவங்க 2 பேருக்கும் மறந்துடும் தானே. கஷ்டமாக்குமா, மறந்துடும். பிரச்சனைப்பட்டது உண்மைதான், கஷ்டப்பட்டது உண்மைதான், அனுபவிச்சதுதான். ஆனா இப்ப மறந்துடும், தப்பி போயிட்டோம். இவர் இருக்கிறார், இவரை தூக்கி என்ன செய்வாங்க, இப்ப தப்பி ஓட கிடைக்கல, இவரை தூக்கி ஜீப்ல போடுவாங்க. இவரும் அங்கப்பட்ட கஷ்டங்களும் மறந்துடுவார். அடி அங்கே எடுத்த முயற்சிக்கல ஒரு அடி உள்ளுமே தண்டனை கிடைக்கும், அது எப்படியோ தெரியல கிடைக்கும், அதுவும் அவர் வருத்தத்தை ஏற்படுத்தும். ஜீப்ல தூக்கி போட்டா அவர் அனுபவிச்ச கஷ்டம் மறந்துடுவார். ஏன் போட்டீங்க ஜீப்ல, தண்டிக்கிறதுக்குண்டே உள்ள இடத்துக்கு கொண்டு போறாங்க. அவங்கள தப்பி போயிட்டாங்க. இப்ப எதை யோசிப்பார், இப்ப அந்த இடம் எப்படி இருக்குது உங்களுக்கு தெரியும். நாங்கள் சொல்லுவோம் 4வது மாடின்னு சொல்லி, அதுக்கு தனி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கு, தண்டிக்கிறதுக்கு தனி ஏற்பாடு, வித்தியாசமான சிஸ்டங்கள் இருக்குது எங்களுக்கு சொல்லுவாங்க. நாங்கள் இப்போ இது பார்த்துல. எனவே அங்க அதை கற்பனை பண்ணி அதை யோசிச்சு என்ன நடக்க போகுது இதை மறந்துடுவார். அந்த மாதிரி தான் இன்னைக்கு விளங்குது. கபூர்ல எழும்புறவர் ஏன் எழுப்பப்பட்டிக்குது, இப்ப அவரை பாவின்னு தெரியும் அவருக்கு, ஏன் எழுப்பப்பட்டிக்குது, தண்டிக்கிறதுக்காண்ட உள்ள இடத்துக்கு அவர் கொண்டு போகப்படுறார். எனவே பழைய தண்டனையெல்லாம் மறந்துட்டு அப்படி சொல்றார். இதுதான் நேரடியாக நீங்க சம்மந்தப்படுத்த தேவையில்ல, இது விளங்குறதுக்காக நான் சொல்றேன். எனவே அப்ப சொல்ற யாவைலனா மம் பஅஸனா மின் மர்கதினா ஹாதா மா வஹத ரஹ்மான் வஸதகல் முர்ஸலு. இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் பெரிய பெரிய பெருமானம் இருக்கு. அவர் சொல்றார், மம் பஅஸனா, யார் எங்களை எழுப்புனர் அப்படின்னு எங்களுக்கு கேட்டார். நாங்க ஏதோ ஒரு வகையில தவறு செஞ்சந்தான், குற்றவாளி என்று விளங்கிட்டு தான் இங்க வேறு ஒரு வகையில அதை சமாளிச்சு கொண்டிருந்தோம். இப்ப நாங்க எழுப்பப்பட்டிருக்கிறோம் சொன்னா தண்டனைக்கின்ற உள்ள இடம், அது கண்களால வர்ணிக்க, அது பார்க்க, சிந்தனையால உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு இடத்துக்கு நான் கொண்டு போகப்பட போறோம். எனவே அப்படின்னா எங்களுக்கு கேடுதான் சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்லுவாங்க, யார் எழுப்புனது கேட்பான். ஹாதா மா வஹத ரஹ்மான், இது அல்லாஹ் அளிச்ச வாக்கு. உலகத்துல திரும்ப திரும்ப சொன்னானா இல்லையா, அவங்கள எழுப்புன்னு சொல்லி திரும்ப திரும்ப குர்ஆன் பேசிச்சுதா இல்லையா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, இதெல்லாம் அளிச்ச வாக்குறுதி. அதுதான் நீங்க நிறைவேறுது. அந்த வாக்குறுதி அடிப்படையில அடுத்த உலக வாழ்க்கைக்காக நீங்க எழுப்பப்பட்டிருக்கிறீங்க. ஹாதா மா வஹத ரஹ்மான் வஸதகல் முர்ஸலூன். ரசூல்மார்கள் எல்லாம் இந்த வாழ்க்கைக்கு தான் உலகத்துல உங்களுக்கு வழிகாட்டிட்டு போனாங்க. இந்த அல்லாஹ் எழுப்புவான்னு சொல்லுகின்ற அந்த உண்மையை நீங்கள் ஏற்று அதற்காக உங்களை தயார்படுத்துக்கணும் தான் அவங்க வாழ்ந்து காட்டிட்டு போனாங்க. அதைத்தான் அவங்க செஞ்சுட்டு போனாங்க. அவங்க உண்மைப்படுத்தினாங்க. நீங்க அதை கண்டீங்க, கேட்டீங்க, தெரிஞ்சு கொண்டீங்க. ஆனா அதன் அடிப்படையில் உங்களை மாற்றிக்கொள்ள ரெடியாகல என்று அல்லாஹ் தஆலா சொல்றது போல இருக்குது. அல்லாஹ் தஆலா இதை சொல்லுவான், நான் உங்களுக்கு வாக்களிச்சேன் எழுப்புவேன்னு சொல்லி அந்த நபிமார்கள் அதை கேட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிட்டு போனாங்க. இந்த ரெண்டையும் நீங்க புறக்கணிச்சீங்க. இப்ப நீங்க நரகத்தை நோக்கி வாரீங்க. 2, இந்த மஹ்சர் வெளியே நோக்கி இந்த மனிதர்கள் செல்லுவாங்க. மஹ்சர் வெளி ஒரு வாழ்க்கை இருக்குது, ஒரு கட்டம் இருக்குது. அதுல கூட்டம் கூட்டமாக மனிதர்கள் போவாங்க. குஸ்ஸான் அபுசார் தல்ஹகும் தில்லா, அவங்க பார்வைகள் அப்படியே தாழ்ந்து, முகமெல்லாம் கருத்து, வேறு வசனங்களை பார்க்கவும் புழுதி படிஞ்சு, அப்படி நாங்க அந்த மாசத்துல இவங்க பட்டு வேகமாக சென்று கொண்டிருப்பாங்க. பயத்துல பீதியிலே செல்லுவாங்க அப்படின்னு நாங்க பார்க்கிறோம். எனவே மதிப்புரிய ஒரு மாசங்களில் நீங்க நிறைய ஹதீஸ்களை பார்த்துருக்கீங்க. குர்ஆன் நிறையவே பேசுது மாசங்கள் எப்படி இருக்கும். அந்த நேரத்தில் எங்களை பெற்றோர் பற்றிய நிலைப்பாடுகள் என்ன, எங்களை பிள்ளைகள் பற்றிய நிலைப்பாடுகள் என்ன, கணவன் பற்றிய நிலைப்பாடு என்ன, மனைவி பற்றிய நிலைப்பாடு என்னெல்லாம் எல்லாத்துல சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. இங்கே உயிர் கொடுத்து வளர்த்தெடுத்த அந்த பிள்ளை ஒரு சின்ன விஷயத்துக்கு அழுதுனால் உங்களோட நீர் தானாக கொட்டும் கண்டறியும்.
அப்படியாக வளர்த்தெடுத்த அந்த பிள்ளை நரகத்துக்கு போனா தான் என்னன்னு நீங்க நாங்க அது பிரச்சனையே எங்களுக்கு இருக்காது. அப்படியெல்லாம் வசனத்தை நான் பாவிச்சுட்டு இதை முடிக்கிறேன். அந்த மாசத்துல போனா அல்ல காப்பதை எங்களை பாவியா நிலைந்த எங்களை காப்பாற்றிக்கணும். குர்ஆன் சொல்லுது, யவதுல் முஜ்ரிமு லா யஃப்தரி மின் அஸாபின் யௌமைதி பிபனி வஸாஹிபத்திஹி வஅஹி வஃஸிலத்திஹி அல்லதி து'தி வமன் ஃபில் அர்தி ஜமீஅன் சும்ம யுன்ஜி. மனுஷன் ஃபிதியா கொடுப்பான். ஃபிதியா என்ன தெரியுமா? என்ன நோம்பு விட்டா சாப்பாடு கொடுக்குமே, அதான் ஃபிதியா. குற்ற பரிகாரம்னு நான் சொல்லுவேன். ஃபிதியா அங்க நாங்கள் கொடுப்போம். யௌமைதின் பிபனி அந்த பிள்ளைய ஃபிதியா கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. ஏன்னா தான் தப்புறதுக்காக இந்த பிரச்சனை இந்த தவறு இங்க அல்லாஹ் மறந்து வாழ்ந்ததுக்காக ஒரு ஃபிதியா அவன் கொடுக்கணும். அவன் கருதுவான் அந்த ஃபிதியா ஏற்றுக்கொள்ளுமா படுமா இல்லையான்ற வேற விஷயம். அவன் கருதுவான் எந்த பிள்ளைய நான் நரகத்துல போட்டுட்டு அவனை ஒரு பாவியாக ஆக்கிட்டு அவனை தண்டனைக்குரியவன் ஆக்கிட்டு நான் தப்போண்டு கருதுவான். அவன் மனைவியை தன்னை நரகத்துல போட்டுட்டு தன்னை காப்பான்னு கருதுவான். தன்னை சகோதரன் நரகத்துல போட்டு தன்னை காப்பாத்துன்னு கருதுவான். தன்னை குடும்பத்தையே நரகத்துல போட்டுட்டு தான் காப்பாற்றப்படணும் கருதுவான். அது ஒன்றும் சரி வர மாட்டாது. கல்லா இந்த உலகத்தில் உள்ள அனைவரையுமே நரகத்துல போட்டு என்ன மாத்திரம் காப்பாற்ற அல்லா இந்த மன்றாடுற அளவுக்கு அது அகோரம் இருக்கும். அங்க அதை காண்பான். குர்ஆன் சொல்லுவா கல்லா இன்னஹா நஷாஅத்தன் ஷவா தது அதுபரவத்தல்லா. கல்லா அது ஒன்றும் சரி வர மாட்டாது. அது உலகத்துல யோசிக்கும். உலகத்துல மார்க்கம் பின்பற்றதுக்கு தடையாகிறது முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? தாப்பனுக்கும் தாய்க்கும் பிள்ளை பிரச்சனை. பிள்ளைய வளர்க்கறது உழைக்க வைக்கிறது அது பெரிய மேதை ஆக்குறது அது அப்படி ஆக்கலாம். இதுக்கு முழுக்க மேதைகள் உருவாகினாங்க. இஸ்லாமிய சமூகத்திலே மேதைகள் உருவானதால தான் நாங்கள் முஸ்லீம்களா இருக்கிறோம். இதுகளுக்காக உழைக்கிறதும் பணம் திரட்டுறதும் வாழ வைக்கிறதும் வீடு கட்டுறதும் இவருக்கு நேரம் இல்லை. குர்ஆனை பார்க்க நேரம் இல்லை. இப்படி நிகழ்ச்சி வாழ்த்துக்கு நேரம் இல்லை. அப்ப அவங்க இந்த பிள்ளை வாழ்க்கை அந்த அல்லாஹ் சொல்ற அந்த பிள்ளையை நாங்கள் பிதியா கொடுப்போம். குர்ஆன் நிறைய பாப்பீங்க இந்த பிள்ளை பிரச்சனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துஆன்னு கேட்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறான். பெரும் சமூகத்தின் தந்தை ஒரு நபித்துவத்தை பெற்றார். கேட்கிறாங்க லா தூசினி யௌம யுபாஸூன். எழுப்பப்படுற நாள்ல என்ன இழிவுபடுத்துறாரு. யௌம லா யன்ஃபு மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். அந்த மறுமை நாள்ல எந்த சொத்துக்களோ பிள்ளைகளோ பிள்ளைன்னு பாருங்க. எந்த சொத்துக்களோ பிள்ளைகள் எந்த பயன்பாட்டையும் தரமாட்டாது. இல்லாம நத்தல்லா கல்வி சனி பாதுகாப்பான உள்ளம் அல்லாஹ்வை சுமந்த உள்ளம் உண்டுதான் இங்க விமோசனத்தை தரும். எனவே அப்படியான ஒரு மறுமையில் என்ன இழிவுபடுத்துறான்னு துஆ கேட்டாங்க. எனவே இங்க நாங்க எல்லாம் ஃபிதியா கொடுத்துட்டு அனுப்புவோம். அதாவது கல்லா இன்னஹா அது ஒரு சுட்டெரிக்கும் நெருப்பு. நஷாஅத்தன் ஷவா ததுமன் அதுபரவத்தால் அவங்களோட தோள்களை அப்படி கருக்கி விடும். வேற வசனத்தில் சொல்ற தோள்களை நாங்கள் மாற்றுவோம் சொல்லி கருக்கி விடும். அது இந்த உலகத்தில் அதை மறந்து வாழ்ந்த அனைவரையும் அழைத்து கொண்டிருக்கும். நல்லா கேட்பான் நிறைஞ்சிட்டியான்னு சொல்லி ஹல்வி மசீத் இன்னும் இருக்குதா கேட்கும். சரி, இப்படியெல்லாம் கங்கால மரபு வாழ்க்கை நல்லவர்களுக்கு அரசு நிழல் அதுக்கு கேள்விகளுக்கு அதை அப்படி வைத்து ஒரு சுவண்டியான வாழ்க்கையை நோக்கி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் போகணும். எல்லா தலைவர்களும் செய்யணும். வாக்குதவானா